அனைவருக்கும் வணக்கம். பாரதி கலைமன்றம் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று என் தாயுமானவர் அப்படின்ற ஒரு தலைப்புல தந்தையர்களை போற்றும் விதமாக ஒரு சின்ன கலந்துரையாடல் நம்ம கோல்டன் குரூப்ல இன்னைக்கு நம்ம வழங்க போறோம். இந்த தலைப்பை பற்றி இந்த கலந்துரையாடலை பற்றி வாழ்த்துரை கூற வருகிறார் தலைவர் திருமதி விஜி அவர்கள். நன்றி சௌமியா. பாரதி கலைமன்றம் சார்பாக என்னுடைய சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் இந்த காலை வேளையில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தந்தை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அந்த தந்தையை பத்தி நம்ம போற்றி பேசுறதுக்கான ஒரு ஃபோரமா இது அமைஞ்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு இன்னைக்கு. தந்தை அப்படிங்கிறவங்க தாயுமா ஆனவர் அப்படிங்கிறது அப்படின்னு தான் டைட்டில் கொடுத்துருவோம். என் தாயும் ஆனவர் அப்படிங்கிறது தந்தையா மட்டும் பார்க்காம தாயும் சேர்த்து பார்க்கறதுக்கான ஒரு வரம் கிடைக்கிறதுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய வரம். எனக்கு என்னுடைய தந்தை எவ்வளவு பெரிய ஆளுமை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் அவருடைய அருளாலதான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நான் நினைச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம அனைவருக்கும் தந்தையை போற்றுவதற்கான ஒரு தினமாக இன்னைக்கு அவர்களை பற்றிய ஒரு கலந்துரையாடல் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷமா இருக்கு. நம்ம ஆரம்பிச்சிடலாம் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்கறதுக்கு. தேங்க்யூ. சௌமியா. தந்தையை பற்றி பேச எங்கள் கோல்டன் மெம்பர்ஸ் எல்லாரையும் நாங்க மேடைக்கு அழைக்கிறோம். முதல் யார் பேச விரும்புறீங்களோ நீங்க பேசலாம். எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க? ராஜி சொல்லுங்க. இல்ல இப்ப இது வாலண்டியர் பண்ணிட்டாங்க. இல்ல யாரும் வாலண்டியர் பண்ணாம இருந்தாங்கன்னா நான் ஒரு 2 நிமிஷம் பேசுவோம் பார்த்தேன். சாம் கண்ணப்பன் ஐயா கைய உயர்த்திட்டாங்க, அவங்க பேசு. அப்படிங்களா? நான் எங்க அப்பா பத்தி பேச போறேன். எங்க அப்பா 3 நாட்டுல தொழில் பண்ணவங்க. சுருக்கமா அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியை சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஸ்ரீலங்கா, அப்ப சிலோன்னு சொல்றது, அங்கே நிகம்பு, தமிழ்ல சொல்றது நீர்கொழும்பு, அந்த ஊர் பள்ளிக்கூடத்துல தான் படிச்சாங்க. அவங்களுடைய அண்ணன் passed away in surgery in Rangoon. So from Sri Lanka, my father moved to Rangoon, which is Burma. And economically, my grandfather did very well till 1942. That is the Second World War, where Japanese army invaded Burma. One downfall economically. Then in 1962, the military general, his name was Yu Ni Win. He nationalized all our properties. So he kind of lost everything and returned to India with a refugee card. That means you all have to one day see, I will show it to you someday. It is like a little white folded card in which you sign as a refugee and you promise you will not come to claim back your properties. That's the way he left. I was an engineering student in Annamalai University. He came back and told me in Chidambaram that we have lost everything, I'm back. But at the same time, what happened was he was elected as the honorary secretary for the Kasi Chatram. I don't know how many of you heard. This Kasi Chatram is existing for 260 years in Burma. And then my dad registered in 1965, March 31st in Lucknow. And that is the capital of UP, because most of our the community properties were in North India. So
even though he registered with our home address, but the actual properties are in the North India. Okay, so he wrote the bylaws for the organization. The estimated worth assets in 1965 was 1,000 crores. Now it is worth 4,000 crores. You can see what kind of properties we have. It's all community-owned property. And he dedicated his life for 18 years. And all the three sons moved to USA. So he kind of handed over the whole organization to the community. Now they are conducting election every 3 years to elect delegates, and it's a lot of competition, election and everything. And my dad's photo is in Varanasi, which is called Kasi. So he dedicated his life for that. Not only that, he also rebuilt what is called a Pasumandan Murugan temple in Burma, which was damaged in World War II. So he dedicated his life, and of course, we are all doing good because of his temple work. Thank you. Very nice. Kannappan, I have a question for Kannappan. Yeah. When he returned to India, did he come all the way from North Burma, UP, and all these things, or he came by ship directly to Chennai? Because there are two ways they came, all the Burmese refugees. Yeah, 1942, like Minas Periyappa and all that, they walked from Burma all the way to what we call now West Bengal, Calcutta. You have to walk. And then, of course, you have to catch train within India to come to Chennai. Okay, that's 1942. But in 1963, 64, already flights were there. So he was able to come by flight. Rangoon to Calcutta is flight. From Calcutta to Chennai, Chennai to Natrasangote by train. It's called boat mail. It's the mail which goes through boat mail. So he came. Good. So I have another question, Nachiyappan. Between 1942 and 1962, how was Burma? What were you allowed to do there, and what were you not allowed to do there? Okay. See, 1942, most of the business people buried their safe underground with all the jewelry inside. It's like, what we call them patagam, safe. So they dig a big hole and then put the safe and close it. And they came to India 1942. Then after, because British won, the Japanese lost. So we were asked to come back to Burma, because we had the exclusive right. British government gave us the exclusive right to have bank other than in 3 cities. Okay, there are only 3 cities where we cannot do banking. All the rest of the places we can do money lending. Kind of that special permit was given, and also Suez Canal opened. So it lot of opportunities came for us to export rice. See, rice, Burma was a rice exporting country. Now it is importing rice. The reason is there is a river called Airavati, which is runs from Mandalay, which is the northern city, all the way to Rangoon. It is the river, very fertile river. On both sides of the river, we financed the farmers.
to do farming. That's actually Nanjai rice farming. So we every year after the harvest, they will either give back money or the rice. So there were a lot of Gujaratis who started rice mills. So we provided the paddy, all those paddy rice mills, and we were able to export to Europe via Suez Canal. That's the time Suez Canal opened. So we made a lot of money because of the export of paddy and rice to Europe. நன்றி நன்றி சாம் கண்ணப்பன் அவர்கள். ஐ திங்க் Thank நிறைய you. பேர் நம்ம அப்பா பத்தி பேசுறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. Thank you. Thank நீங்க you. இன்னொரு தடவை நீங்க உங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் கேட்க ரொம்ப ஆவலா இருக்கிறோம். இன்னொரு Thank you. தனியா ஒரு இது மீட்டிங் வச்சுக்கலாம் நினைக்கிறேன். அடுத்த Thank அவங்க you. பேசலாம். தேங்க்யூ. நன்றி. Thank you. ஏகேஎஸ் நாச்சியப்பனோட ஃபாதர் they had a similar experience. அதனால நாச்சியப்பன் பேச சொல்லுங்க அடுத்தாப்புல. பேசுங்களேன். இவங்க தான் சௌமியா அவர்கள் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ரொம்ப அருமையான தகவல். எங்க ஜெனரேஷனுக்கு வந்து ரொம்ப அரிய தகவல், தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்களை வந்து சாம் கண்ணப்பன் சார் பகிர்ந்துகிட்டாரு. அடுத்து நாச்சியப்பன் சார், நீங்க ரெடின்னா நீங்க பேசலாம் சார். சரிங்க, நன்றி. இது பாரதி கலைமன்றம் இது அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இது ஒரு அருமையான தலைப்பு, தாயுமானவர் அப்படின்னு சொல்றது. ஏன்னா தந்தை தாயுமா இருக்காங்க அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப அருமையான தலைப்பு. ஓகே, என்னுடைய அப்பா பத்தி சொல்லணும்னா அவருடைய பெயர் சிதம்பரம். எனக்கு வந்து முக்கியமா என்ன இம்ப்ரெஸ் ஆகுதுன்னா, he was a very talented person. அதாவது படிச்சது கிடையாது. ஏன்னா அப்போலாம் எங்க கம்யூனிட்டியில வந்து எஜுகேஷனுக்கு வந்து வேல்யூ அவ்வளோ கொடுக்கறது இல்லை. ஒன்லி பிஸ்னஸ், எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியா இருந்ததுனால படிப்பை பத்தியே வந்து அவ்வளவு இது பண்றது இல்லை. ஈவன் எங்களுக்கெல்லாம் கூட அவர் ரொம்ப எம்பசைஸ் பண்ணல படிப்பை பத்தி. 3 வருஷம் சாலை பள்ளிக்கூடம்னு ஒண்ணு படிக்க போனாங்க. அங்கதான் தமிழ் எழுத படிக்கவும் arithmeticனா they learned even how to multiply by fractions up to மகானினா 164th வரையும் they learned the multiplication table. அது வந்து அவங்களுக்கு which was helpful later on in accounting and other things. அவர் எப்படி டேலண்டட் பர்சன் சொல்றேன்னாக்க, ஐ கேன் சி சோ மெனி வேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் பிறந்த 1916 ஒரு கிராமத்துல. அந்த சமயத்துல நாட் மெனி பீப்புள் வர் டூயிங் யோகா அண்ட் அதர் திங்ஸ். அவரா புக்கை பார்த்து படிச்சு he learned yoga and he used to do Sirasasanam about until early 80s when he died at the age of 91. அது வரையும் சிரசாசனம் எல்லாம் பண்ணுவாங்க. எங்களெல்லாம் பண்ண சொன்னது இல்லை யோகா இது சம்பந்தமா. பட் he used to do that and he learned tennis and there was a tennis clubனு ஒன்று இருந்தது ஆத்தங்குடியில், சின்ன கிராமம் அது. அது அப்புறம் லேட்டர் ஆன் இட் பிகேம் சீட்டு கிளப், நம்ம கார்ட்ஸ் எல்லாம் போட்டு விளையாடுற கிளப்பா மாறிச்சு. ஸோ he used to play tennis there. அதுக்கு பிறகு விவசாயத்தை பத்தி நிறைய தெரியும். எங்களுக்கு விவசாய நிலம் இருந்தது. எப்படி நாத்து நடுறது, நாத்தை பிடிங்க எந்த சமயத்துல பண்ணணும், களை எடுக்கிறது, தண்ணி பாய்ச்சிருது. we used to have 2 engines, diesel engines made in Wisconsin. அந்த இன்ஜின்ல கொஞ்சம் ரிப்பேர்லாம் அவரே பார்ப்பாரு. அதுக்கு பிறகு then using that later on we had a business in Saigon. So he has been there a number of times. He can speak a little bit of French and he can understand French language. அங்க முருகன் கோயில் ஒன்று இருக்கும், தண்டாயுதபாணி கோயில்ல. So he was very much attached to that and he was serving the temple there. The temple இன்னும் இருக்கு. ஏன்னா because I go to Google and I saw that it's still there. ஓம் முருகாங்கிற போர்டோட இருக்கு. அப்புறம் then later on the விவசாயத்தை பத்தி பேசுறது, he bought rubber plantation in Malaysia. So he knew how to he learned the trade and he was able to manage very well.
எப்ப மரத்தை அறுக்கிறது, எப்ப மரத்தை இது பண்றது, அந்த மாதிரி ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் எஸ் டோல் மீ சில சமயம் யூ கேன் சி டைகர் இன் தோஸ் பிளான்டேஷன் சொல்லியிருக்காரு. அப்புறம் வாட் எவர் ஹி லேர்ன்ஸ் ஹி நோஸ். லைக் இப்போலாம் இங்க உள்ள ஒர்க் பீப்புள்லாம் எப்படி நிறைய வேலை தெரியுமோ அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஒர்க் எல்லாம் பண்ணுவாரு, அவருக்கு தெரியும். ஐ நோ தட் நம்ம ஊர்ல வந்து எங்க பக்கம்லாம் ரொம்ப சிக்கனம் ஆக்சுவலா. நைட்ல எரியறதே ஒரு சின்ன விளக்கு தான் எரியும், இத்தினூண்டு. அதுலயும் there used to be a transformer. He took a tapping from inside the transformer and made it even smaller when you actually go to bed. So this he did himself. Plumbing work எல்லாம் பண்ணுவாரு. He knew how to change the washer, how to change the pipes, etc. Or when the people do, he knows that, so he can know what they are doing. அப்படி பேச்சு வாக்குல ஆங்கிலம் கத்துட்டாங்க. So he can manage, like தட்டு மாதிரி பேசி சமாளிக்க முடியும். பட் தமிழ்ல 3 வருஷம் தான் படிச்சிருந்தாலும் நிறைய திருக்குறள், தமிழ் சாமி பாட்டுகள், புராண கதைகள் இதெல்லாம் தெரியும், நிறைய படிச்சுட்டாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு, அந்த வில்லேஜை விட்டு கிளம்பாம கர்நாடிக் மியூசிக்ல வந்து அந்த ராகம் தாளம் அவங்க என்ன பாடுறாங்க என்ன அந்த அளவுக்கு எல்லாம் தெரியும். இப்போ எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும். அண்ட் பக்கத்துல எங்க வீட்டுக்கு பக்கத்துல பிள்ளையார்பட்டி இருந்தது. பிள்ளையார்பட்டியில ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் ஷாப் இருக்கு. ஒரு இது இருக்கு, யூ கேன் கோ அண்ட் ஸ்டே தேர் அண்ட் கெட் ட்ரீட்டட். அதனால அங்க போய் பழகிட்டு he knew a little bit about ayurvedic medicines. எங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளையில வந்து இருமல் வந்தா கஸ்தூரி மாத்திரை, அப்புறம் we never went to the doctor, பவள பஸ்பம், செந்தூரம், இந்த சந்தன பிளாசி தைலம், இந்த மாதிரி வச்சுதான் நாங்கெல்லாம் we used to do until we were about 8 years. He was a good சிறந்த நிர்வாகி. ஆத்தங்குடியில கோயில் கும்பாபிஷேகத்துல he has done that. He played a very big role in that. வைதிக சடங்குகள்லாம் என்ன பண்றது, எப்படி பண்ணணும், திருமண சடங்குகள்லாம் எப்படி பண்றது, இறுதி சடங்குகள்லாம் எப்படி பண்றது, அந்த இதெல்லாம் தெரியும். அதனால நிறைய பேர் கிராமத்துல வந்து அவரை கூட்டிட்டு போவாங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னாக்க. ஊர்ல உழைப்பால நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு, நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் கிராமத்திலேயே பிறந்து கிராமத்திலேயே வளர்ந்து கிராமத்திலேயே இறந்தாரு. அவருடைய பெற்றோர்களுக்காக அவர் வந்து சிட்டிக்கு போகல, பிகாஸ் லாங் டைம் அகோ த ஃபாரின் டிராவல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. பட் பிசினஸ்க்காக போல, இருக்கிற இது இருக்கட்டும், பெற்றோர்களோட இருக்கணுங்கிறதுக்காக he was staying there. அண்ட் குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துட்டாக்கா என்னுடைய மதர் வந்து ரொம்ப இன்னசென்ட். ஷி டஸ் நாட் நோ எனிதிங். ஆல்மோஸ்ட் குக் பண்ணி எங்களுக்கு கொடுக்கறத தவிர வேற எதுவுமே சாதாரண தெரியாது. அதாவது மற்றவங்கள்ட்ட எப்படி பழகுறது, சாமர்த்தியமா பழகுறது அதெல்லாம் தெரியாது. he was able to manage everything. So தாயுமானவருங்கிறது ஆக்சுவலா இட் ஃபிட்ஸ் வெரி வெல். என்னுடைய பிரதர் இந்த கடைசி ஐட்டம் முடிச்சிடறேன் இதோட. என்னுடைய elder brother, he died when he was about 40 years old. அப்போ என்னுடைய அப்பாவுக்கு வந்து வயசு 58. அவருடைய பையங்க 2 பேர் இருந்தாங்க, 6 வயசு 1 வயசு. அண்ணி படிக்காதவங்க, ஒன்னும் ரொம்ப தெரியாது. இவர் தான் இருந்து அந்த குடும்பத்தை வளர்த்து பையங்களையும் நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி now they are all well settled. And he was a very disciplined person. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டுல வந்து பட்டையா விபூதி போட்டு இருக்கணும், எப்பவும் நெத்தியில இருக்கும். அதாவது once you get up in the morning you have to wash your face, திருப்பி விபூதி போட்டுக்கணும், குளிச்சா திருப்பி விபூதி போட்டுக்கணும். அதுக்கு பிறகு this I used to do until I was 11th. அதுக்கு பிறகு காலேஜ் படிக்க போனதுக்கு பிறகு சின்னமா ஒரு விபூதி வச்சுட்டா போறோம். that was allowed. So this is how I remember him. I thought இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி. அவரை பத்தி ஞாபகம் வச்சுக்கிறது. பாலகிருஷ்ணன், I think he has met him one time in Chennai நினைக்கிறேன். That's all. அருமை, மிகுந்த நன்றி நாச்சியப்பன் அவர்களே. அவரை பத்தி நான் சொல்றாங்க. நாச்சியப்பன் அப்பா வந்து நான் 2 பேரை பார்த்திருக்கேன் நானு. எங்களுக்கு வந்து அவர் சொன்ன ஸ்கில், அவர் இன்னொரு ஸ்கில் சொல்ல மறந்துட்டாரு. அவர் வந்து என்னன்னா இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா பார்க்க தெரியும். நாச்சியப்பன் அப்பாவுக்கு வந்து எது நல்ல டைமண்ட், எதுல தோசை இருக்கு, எந்த தோசை இருந்தா பண்ணுது, அதெல்லாம் பார்க்க தெரியும். அவர் கிட்டத்தட்ட ஒரு 80 வயசுலயே அம்பாசிடர் காரு ஸ்டிக் ஷிஃப்ட் ஓட்டிட்டு வருவாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த இதுல வந்துவாரு. பிறகு இன்னொரு விஷயம் நாச்சியப்பன் சொல்லாது எப்படின்னா, அந்த ஆங்கர் வாட் வந்து அந்த காலத்துல அப்பதான் கண்டுபிடிச்சாங்க. பிரெஞ்சு எல்லாம் கண்டுபிடிச்சு கிளீன் அப் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு டூரிஸ்ட் இது மாதிரி வச்சிருக்காங்க. இவர் வந்து நாச்சியப்பன் அப்பா வந்து அந்த காலத்திலேயே போய் ஒரு படம் எடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் நாச்சியப்பன் தான் காட்டினாரு என்கிட்ட. ஆங்கர் வாட்ல அந்த படம் நின்று படம் எடுத்துட்டு இருந்ததெல்லாம் காட்டினாங்க. நான் நிறைய பேசியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பர்சன் அந்த இதுல எல்லாம்.
அவர் இப்போ ரீசெண்டாக போயிருந்தப்ப அவங்க இருந்த வீடை போய் பார்த்து வந்தேன். ஆத்தங்குடியில் போய் இவர் பிறந்த ஊர் நாச்சியப்பன். சரி அப்படின்னு அவங்க அப்பா அவங்க ஆஃபீஸ் அவங்க ஃபோட்டோ அவங்க எப்படி கம்யூனிகேட் என்னங்க நீங்க பேசுங்க சார். அதர்ஸ் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க மத்தவங்க. பேசுங்க சார். இப்ப கேக்குது. பேசுறது பேசுங்க வாய்ஸ் சார் நல்லா கேக்குது பாலகிருஷ்ணன் சார். பாலகிருஷ்ணன். இல்லை ஊட ஏதோ சத்தம் வந்துச்சு அதான் பார்த்தேன் நான். மியூட் பண்ணிக்கோங்க. மிச்சவங்க மியூட் பண்ணிக்கோங்க. சௌமியா, you can mute others. ஓகே முடிச்சிடுறேன், இதோட முடிச்சிடுறேன் அவர். அதனால அவர் வந்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன், ஆல்வேஸ் இஸ் டூயிங் சம்திங் அண்ட் ஆல் திஸ். ஸோ I just shared my remembrance about Nachiappan's father. That's all. நன்றி திரு நாச்சியப்பன் சார். பாலகிருஷ்ணன் சார், நாச்சியப்பன் சாரோட அப்பாவை பத்தி இன்னும் கொஞ்சம் தகவல்களை தெரிவிச்சதுக்கு நன்றி. நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சார், உங்க அப்பா பத்தி சொல்லுங்க. வேற யாரும் பேசுறதுக்கு இருந்தாங்கன்னா சார் பேச பிறகு நான் பிறகு பேசுறேன். வேற அவளை ஏகேஎஸ் அது மற்றவங்க புதுசா வந்தவங்க யங்ஸ்டர்ஸ் யாராவது பேசுங்க, நாங்க எல்லாம் ஓல்டா. கணேசன் நான் பேசுறேன். கணேசன் சார் பேசுறீங்களா? காலங்கள் மாத்தி இருக்கு, ஒரே காலத்தை பத்தி பேசிட்டு இருக்க வேண்டாம். பெண்மணிகள் சில பேர் பேசட்டும், பெண்கள் பேசணும். கரெக்ட். கணேசன் பேசுனதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். நல்லது. எனது தந்தை ஒரு நிலச்சு வாழ்ந்தார், ஏராளமான பூமி. ஸோ ஆனா அவங்க எல்லாரும் படிக்கணுங்கிறதுல ரொம்ப 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 இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அதனால முதல்ல பொள்ளாச்சி விட்டு அமெரிக்கா போறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இங்க இருக்கிறத பார்க்கறது, என்னோட உறவினர்கள் எல்லாம் பல கம்பெனிகள் அது இது நடத்துறவங்க, இங்கே போறேன் இங்கே இருன்னு தான் சொன்னாங்க. பட் எனக்கு ஸ்பேஸ்ல ஆர்வம் இருக்கிறதுனால ended up in Houston. அது அப்பாவை பத்தி நிறைய பின்னால ஒரு முறை சொல்றேன். ஒரு 50 கார்கள் வச்சிருந்தாங்க. ஒரு 86 ஆண்டுகள் இருந்து 5 ஆண்டுக்கு முன்னால மறைஞ்சாங்க. தினமும் ஒரு 100 கிலோமீட்டராவது அவங்க ஓட்டுவாங்க. இப்பதான் நாச்சியப்பனோட அப்பா சிதம்பரம் செட்டியாரை பத்தி பாலகிருஷ்ணன் ஐயா சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க ஓட்டாத காரே இல்லை. செவர்லே எல்லாம், தண்டர் பேர்டு எல்லாமே வச்சிருந்தாங்க. பியூவிக், அம்பாசிடர், மாரிஸ் ஆக்ஸ்போர்ட் எல்லாம் ஒரு 50 கார் வச்சிருந்தாங்க. அவங்க அப்பா கல்யாணத்துக்கு, என்னோட அப்பா கல்யாணத்துக்கு ஜிஎன்பியும் எம்எல் வஸ்துகுமாரியும் பாடினாங்க பாட்டு கச்சேரி. நாச்சிமுத்து கவுண்டர் என் மகாலிங்கத்தோட ஃபாதர் பஸ்ஸஸ் ஊருக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அப்பதான் அவர் ஜிடி நாயுடு கிட்ட பஸ்ஸஸ் வாங்கியிருந்தாரு. ஸோ அந்த கச்சேரிக்கு மக்களை அனுப்பிச்சிருந்தாங்க. பட் இப்ப நான் சொல்றது, எனக்கு ஒரு செகண்ட் நான் போனை மியூட் பண்ணிட்டு வரேன். somebody is calling. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குது டாக் இப்போ எல்லாருடைய கேட்கறதுக்கு. எல்லாம் டிஃபரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் நல்லா இருக்கு. எஸ் எஸ். ஸோ இப்போ இலக்கியத்தில் அப்பா, அது தாய்மானவர்னு தலைப்பு ரவி பாரதி கலைமன்ற பொன்விழா நிதி திரட்டு நிகழ்ச்சியில சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட தாய்மானவர்னா என்னன்னு சொன்னேன். அதையவே பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால சிலதை சொல்றேன். பொன்முடியார்னு ஒரு பெண் புலவர், பெண்கள் பேசணும்னு நீங்க சொல்லியிருந்தாங்க முதல்ல, ஏகேஎஸ் எல்லாம். பொன்முடியார், பொன்முடிங்கிற ஊர்ல பிறந்தவர். பொன்முடியார்னு ஒரு புலவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அவர் பெண் கவி ஆனதுனால முக்கியமான பாடலை தொடங்குறாங்க. ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே. என்னோட ஜாப் என்னன்னா குழந்தைய பெத்து வளர்த்துறது தான். நாச்சியப்பனையா சொன்னது போல அவங்க ரொம்ப இன்னசென்ட்டா சொல்லியிருக்காங்க. என்னோட வேலை சமுதாயத்துக்கு குழந்தைகளை பெற்றுத்தருதல் தான். அது இட் கவர்ஸ் எவ்ரிதிங். சான்றோனாக்குதல் சந்தைக்கு கடனே. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. நாம் எல்லோரும் இருக்கிற கோயில் கருவறை. கருவறை, தாயின் கருவறையிலிருந்து தான் வெளியே வர்றோம். மீனாட்சி அம்மனும் பெருமாளும் ஈஸ்வரனும் எல்லாரும் இருக்கிறது கருவறை. அதனாலதான் அது கர்ப்ப கிரகம்னு பேரு. அதனால ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே,
சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு பொன்முடியார் புறநானூற்றில் பாடியிருக்காங்க. இதே வரிகளை எடுத்துக்கொண்டு இதற்கு விளக்க உரையாக திருவள்ளுவர் பாடியிருக்கார். சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படிங்கிறத தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அப்பாவோட டியூட்டி, ஒருத்தரோட அப்பாவுடைய டியூட்டி என்னன்னு சொன்னா, ஒரு சபைக்கு போனா முன்னணியில உட்கார செய்வது தந்தையது கடமை, டியூட்டின்னு பாடியிருக்கார் வள்ளுவர். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அப்போ சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. சான்றோன் எப்படி ஆக முடியும்? கல்வியினால் மாற்றம்தான் ஆக முடியும். அதனால கல்வி பத்தி படிக்காத காலத்துல ஒருவர் பாடிய பாடலை சொல்லி இதை முடிவு செய்கிறேன். அப்பா சான்றோன் ஆக்கி ஒரு சபையிலே அவன் சான்றோன் என்ற பெயர் வாங்கிவிட்டால் அதை விட மகிழ்பவள் தாயல்ல, ஒரு தாயாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே என்பதற்கு ஒரு விளக்கமாக சொல்லியிருக்கிறார். ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன்னுடைய மகன் சான்றோன் என்று மற்றவர்களால் புகழப்படும் போது அதைவிட மகிழ்ச்சி எந்த தாய்க்கும் இருக்காது, மிக மகிழ்ச்சி அடைவாள் என்று சொல்கிறார். இதையே ஔவையார் வேறு விதமாக சொல்கிறார். தாயோடு அறுசுவை போம். நாச்சியப்பனைய சொன்னது போல அறுசுவை உண்டி மக்களுக்கு சமைத்து போடுபவள் தாய். அந்த தாயோடு அரிசுவை போம். தாய் போயிட்டாங்கன்னா சாப்பாடு எவ்வளவு $1 பில்லியன் இருந்தாலும் சரியான நேரத்துக்கு சுவையான உணவு கிடைக்காது. அதுதான் சொல்றாங்க அவை. தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம். சில குழந்தைகளுக்கு அந்த காலத்துல லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் ரொம்ப குறைவு. திடீர்னு அப்பா போயிடுவாங்க. அப்பா போனோடனே பல ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தோடனே அடுத்த தம்பி தங்கைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், எத்தனையோ வேலை. அதனால தந்தை போயிட்டா கல்வி போயிடும். அவன் பள்ளியிலோ கல்லூரியிலோ தொடர முடியாது. அதை சொல்றாரு அவ்வை. அப்புறம் மிக 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 குறும்பா இருந்த பையன் ஒருவனை அடக்கவே முடியல. தந்தை என்ன அடிச்சாலும் அவன் படிக்கவே இல்லை. பிற்காலத்துல தந்தை போன காலத்துல அவனுக்கு 60 வயசு ஆயிடுச்சு, கோல்டன் இயர்ஸ். அப்போ அவன் வருந்தி சொன்ன கவிதை நினைவுக்கு வருகிறது, அதை படிக்கிறேன். அப்போ அள்ளி கொடுக்கின்ற செம்பொன்னும் ஆடையும், அதாவது நிறைய பொன்னும் பணமும் டாலரும் கொடுத்துருக்கான். ஆடை பட்டு பீதாம்பரங்கள், கோட்டு, ஸ்வீட்டு எல்லாம், ட்ரிபிள் ஸ்வீட்டு எல்லாம் கொடுத்துருக்கான். அதெல்லாம் கொடுத்தானே, அவனுக்கு நான் கொள்ளிக்கட்டையை கொடுத்தேன். கடைசியில் அவன் இறந்த பிறகு கொள்ளி எடுத்தல் தலைமகனுக்கு சான்று. ஆதரவா கொள்ளிக்கும் பட்ட கடனுக்கும். பெரிய பிசினஸ்ல இருக்கிறவங்க திடீர்னு லாஸ் ஆகி போச்சு, நிறைய கடனை வச்சுட்டு போயிட்டான், அதை கட்ட வேண்டியதாச்சு. முதலில் ஆரம்ப காலத்திலே முன்ஜாதகத்துல முதல்ல ஏராளமான பொன்னும் ஆடையும் பெற்று, பிறகு அவன் கொள்ளியை வைத்தேன், அவன் ஏராளமான கடன் பட்டிருந்தான், அவனுடைய பட்ட கடனுக்கும் என்னை குறித்ததல்லால். முதலில் பொன்னும் மணியும் பீதாம்பரமும் டாலரும் அவனுக்கு கொள்ளியும், கடைசியில் அவன் பட்ட கடனை தீர்க்கின்ற கடமையும் அடித்தது அல்லால் துள்ளி குதிக்கின்ற காலத்திலே நான் விளையாடி கொண்டு இருந்தபோது என்னை அடித்து உரைத்தாலும் சொன்னபடி கேட்காமல் நான் படிக்கவில்லை. எந்தன் துடுக்கடக்கி பள்ளிக்கு வைத்திலனே தந்தையாகிய பாதகனே. இது அவனோட வாழ்க்கைய 4 அடிகள்ல சுருக்கமா சொல்றாரு. அள்ளி கொடுக்கின்ற செம்பொன்னும் ஆடையும் ஆதரவா கொள்ளிக்கும் பட்ட கடனுக்கும் என்னை குறித்ததல்லால் துள்ளி குதிக்கின்ற காலத்திலே என்றன் துடுக்கடக்கி பள்ளிக்கு வைத்திலனே தந்தையாகிய பாதகனே என்பது கலிவிருத்தம். இது ஒரு புலவர் தன்னுடைய வாழ்க்கையை தந்தை செய்த நன்மையும் அவன் என்னை மிரட்டி படிக்க வைக்காமல் போனதுக்கு என்னுடைய குறையும் சொல்லி வருந்துவதாக உள்ள அரிய பாடல். சில பேருக்கு தாயுமானவர் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து என்று அழகான திருவாசகம் உண்டு. பால் குழந்தைக்கு பசி எடுத்த உடனே பால் வேண்டும் அதற்கு என்று நினைத்து ஊட்டுகின்ற தாயை விட
பரிந்து செய்கின்றவன். மதுரை சொக்கநாதர் மீனாட்சி சொக்கநாதர் ஹியூஸ்டனில் வாழ்கிறார். வாயானை மனத்தானை மனத்துள் என்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுட திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை. அதாவது அப்பரடிகள் சொல்கிறார், அன்புக்கு, அதாவது கண்டிஷன், கடுமை, கண்டிப்புக்கு அப்பா, ஆனா அன்புக்கும் ஆதரவுக்கும் தாய். அதனால ஈஸ்வரனை சொல்கிறார், தொடர்ந்து நின்ற என் தாயானை. பெருமாளுக்கு தாயினும் நல்ல பெருமாள் என்று சில கோவில்களில் பெயர் உண்டு. திருச்சியிலே காவேரி, காவேரியிலே வெள்ளம். ஒரு செட்டி பெண்ணுக்கு பிரசவம் பார்ப்பதற்கு மருத்துவச்சி அந்த காலத்தில் வர வேண்டும். மருத்துவச்சி வரவில்லை. அப்போது எதிர்கரையிலே இருந்த திருச்சி ஈஸ்வரன் தாயுமானவர் என்ற நாமம் தாங்கி அந்த மருத்துவச்சியாக வந்து பிள்ளை பேரு பிரசவ மருத்துவத்தை பார்த்தார் என்பது திருச்சியினது தலபுராணம். அதனால் அவருக்கு பெயர் தாயுமானவர். தந்தை மாத்திரமல்ல, தாயாகவும் அன்பும் ஆதரவும் அளித்து நம்மை எல்லாம் இந்த உலகத்தில் புரந்து காத்தமைக்காக நமது தந்தைக்கு நன்றியும் வணக்கமும் உரித்தாக்குகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை கணேசன் சார். ரொம்ப அழகா திருக்குறள், நிறைய செய்யுள் எல்லாத்தையும் வந்து அழகா ஒருங்கிணைச்சு தாயுமானவர் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நீங்க கொடுத்த உரை ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப அனுபவிக்கக்கூடியதாகவும் இருந்தது. நன்றி. அடுத்து சுந்தரி மேம், நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா நீங்க பேச வாங்க. இன்று இந்த தலைப்பு எடுத்துக்கொண்டது மிக பொருத்தமாக இருக்கின்றது என்று நினைக்கிறேன். எனது தந்தையை பற்றி சில வார்த்தைகள் பேசலாம் என்றிருக்கிறேன். நான் தமிழிலே முதலும் பேசலாம் என்று இருக்கிறேன். உடைய இங்கிலீஷ் வந்ததுன்னா அதை தவிர்க்க முடியாது. ஸோ எனது தந்தையின் பெயர் பிரம்மநாயகம். அண்ட் ஒரு அம்பாசமுத்திரம் நேட்டிவ் பிளேஸ் அதில் பிறந்திருக்காங்க. And I think English is easy நினைக்கிறேன். Being born in Ambasamuthram and lost his parents in the early stage and brought up by maternal grandparents. At the age of 16, after completing the initial school studies, went to live with his uncle in Tuticorin and learned to know about the business. What they were doing was imports and exports in the ship components. அதில் இருந்தாங்க, அதில் கற்றுக்கிட்டாங்க. And at the early age of 23 or 24, he was married to my mom and then left to சென்னை பட்டணம். அப்போது வந்து சென்னை பட்டணம் சொல்லுவாங்க. 1940s அதில் சென்னை பட்டணம் அண்டு ட்ரெயினில் போகிறது அதெல்லாமே பெரிய காரியங்கள். அப்போ அந்த திருநெல்வேலி ஏரியாவிலேருந்து வர்றது, சென்னை பட்டணத்துக்கு போறியா அப்படின்னா பெரிய வியப்பாக பேசுவாங்க. ட்ரெயினில் போகிறதுனாவும் ஒரு வியப்பாக இருக்கும். இப்போ பிளேனில் முதல்ல வரும்போது எந்த ஒரு ஆர்வம் இருந்ததோ அது மாதிரி. those days it was all rare and great சாதனைன்னு சொல்லுவாங்க. with very little money in Chennai, he struggled and learned more business with Gujaratis and Telugu people and Tamil people, and learned all the 3 languages and also English. English, he had a limited knowledge, but he was managing. He was one of the first one to build home in the prominent town T Nagar, and he educated all the children. We are 4 children in our house. I am the eldest one, and then I have 2 younger brothers, and Ponni is the last one. He educated all the children and raised to higher level, even though he didn't have the opportunity to have the higher studies. And I was the first graduate in my community at that time. And he had a very good knowledge about Carnatic music. He had the jnanam. He didn't learn it properly, but he had the jnanam. And that passion and the jnanam made him to teach Carnatic music for me. So I learned from early age the Carnatic music in India, and still continuing.
and he was helping all the community members, whoever came from Tirunelveli at the time, to get jobs and other help. He was doing a lot of them. And he even helped AKS, since he was a son of my mom's brother, to get a seat in engineering, even though AKS was a gold medalist and top rank holder and all. But still, at those days, the recommendation is important. So he was helping, taking him in his scooter and going around places, and then he helped. That AKS will also agree. And my personality பொறுத்த வரைக்கும் அப்பாக்கு he's a ரொம்ப சுறுசுறுப்பு and very good disciplined man and அசாத்திய துணிச்சல். Even in his he died at the age of close to 90, but at the age of even 75 we have told not to touch the scooter, no, not to go anywhere by himself. He will just without telling anyone take the scooter and go, and sometimes he made even an accident and got into trouble. That's the way he was. But all the time he was thinking that to give a very good education. That's why we are like this now. And I really appreciate all that. And like a mother's concern, he was every time used to say in the summer vacation, you have to learn typing. You have to learn, go to the British Council and study books. Like that, he will insist. They never allowed us to waste time. So he was so much, what he couldn't do, he wanted all of us to achieve. A lot of he helped a lot of our community people and got popular, and among them very much concerned like mother, and took care of us in all the possible things what one can give, one parent can give. I think he deserves to be talked about, which I'm very proud of. Like சான்றோன் ஆக்குவது தந்தையின் கடமை என்று சொன்னார்கள் கணேசன் அவர்கள். அதற்கேற்ப அவர் செயல்பட்டிருந்தார். அவரை பற்றி உரையாடியது குறித்து மிகவும் பெருமை கொள்கிறேன். வணக்கம். எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததற்கு வணக்கம். அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க சுந்தரி மேம். எல்லாம் உங்க தந்தைய பற்றி, உங்க தந்தையோட வாழ்க்கை பற்றி. அவங்க உங்க அம்பாசமுத்திரம்ங்கிறது இப்பவே ஒரு சின்ன கிராமம் தான். நீங்க சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது ரொம்ப ரொம்ப சின்ன கிராமமா இருக்கும். வெளி இடங்களோட தொடர்பே இல்லாத ஒரு சமயத்துல உங்க தந்தை உழைத்து முன்னேறி சென்னை பட்டணம் போய் இவ்ளோ அவராவே கத்துக்கிட்டு, எல்லாத்தையும் கத்துக்கிட்டு, உங்களையும் உங்க குடும்பத்தினரையும் உயர்த்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. அருமையா தொகுத்து சொன்னீங்க. உங்க தந்தையின் வாழ்க்கையும் இங்க பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. அடுத்து யாரு? மிகவும் நன்றி. அடுத்து யாரு சொல்றீங்க? எனக்கு ஏன்னா வீடியோ எல்லாம் ஆஃப் ஆகி தெரியுது, ஏன்னு தெரியல. அடுத்து யாரு பேசுறீங்க? உங்க தந்தையை பத்தி நீங்க பேசலாம். நெக்ஸ்ட் ராஜேந்திரன் சார் தெரியுறாங்க. ஏகேஎஸ் சார், ராஜேந்திரன் சார், மிச்சம் எல்லா வீடியோ ஆஃப் ஆயிருக்கு. ராஜேந்திரன் பேசட்டும். ராஜேந்திரன் சார் பேசுறீங்களா? அப்புறம் இவங்க அப்புறம் நான் பேசுறேன். அவங்க ரெண்டு பேரும் யாராவது ஒரு ஆள் பேசிட்டு let me think a little bit more. ராஜேந்திரன் சார் இன்னும் கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ணணும்னு சொல்றாங்க. வேற யாராவது பேசுறீங்களா? ராஜி வாஞ்சி பேசட்டும் கொஞ்சம். அவங்க சொன்னாங்க முன்னாடியே பேசுறேன். பேசுங்க. நீங்க எல்லாம் பேசிருங்க, அப்புறமா நாங்க போர்டு மெம்பர்ஸ் பேசுறோம். நீங்க எல்லாம் பேசிருங்க. ராஜி வாஞ்சி மேம், ஓகே, ஒரு நிமிஷம். எல்எம்ஸ் ஐபோன் அப்படின்னு ஒரு இது கனெக்ட் ஆயிருக்கு. எல்எம்ஸ் ஐபோன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு எனக்கு தெரியல. அவங்க பேரும் இங்க டிஸ்பிளே ஆகல. வீடியோவும் ஆஃப் ஆயிருக்கு. லலிதா முரளின்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. ஆனா வீடியோ ஆஃப் ஆயிருக்கு. வேற யாரும் பேசுறீங்களா? ஏகேஎஸ் சார் பேசுறீங்களா? பாலு வந்திருக்காரா? பாலு ஐயர். ஹலோ, பாலு ஐயர் சார் வரல. பாலா சார் இன்னைக்கு வரல. ஓகே, நான் பேசுறேன்.
அடுத்தவங்க ஓகே. வந்து கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்க என்ன பேசணும்ட்டு நான் பேசுற டயத்துல. ரொம்ப நன்றி. ஐ திங்க் பாரதி கலைமன்றம் அண்ட் விஜி, அப்புறம் நம்ம சௌமியா, அப்புறம் ரவிசங்கர் எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சியை டைம் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு எல்லாரையும் வந்து ஒரு தந்தையை பத்தி நினைப்பதற்கு ஒரு சான்ஸ் வந்தது. இப்போ கொடுத்தீங்க எல்லாருமே கொஞ்ச நேரமாவது அட்லீஸ்ட் 1 மணி நேரம் அதை நினைச்சு பார்ப்பாங்க எல்லாரும், நம்ம தந்தை என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கே, அவங்க பேசுறாங்களோ இல்லையோ அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கே பெரிய நன்றி. அப்புறம் நிறைய பேர் அதை பேசினாங்க, அதுக்கும் ரொம்ப ஒரு நன்றி. மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. So ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா நம்ம அந்த ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கு. நான் என்னுடைய தந்தையை பற்றி ஒரு முடிஞ்ச வரைக்கும் நான் குறிப்பா சொல்லிக்கிறேன். ஏன்னா நல்லா நிறைய பேர் மற்றவங்களும் பேசணும். ஆம், அதாவது எல்லாருமே பேசினீங்க. அந்த நம்ம தமிழ் நம்ம ஊர் தமிழ் பெரும்புலவர் நான் கணேசன் அவர்கள் திருக்குறள் சொன்னாங்க நல்லா. அதே நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் அப்படின்னு அவர் சொன்னாங்க. அந்த மாதிரி திருக்குறள் சொன்னதுல வந்து இப்போ நான் வந்து வரதராசனார் அவருடைய உரையை வச்சிருக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க உதவி நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தி இருப்பான் அவனை கல்வியில் மேம்பட செய்வதாகும் என்று. இது வந்து அந்த காலத்துல இருந்த எப்படி எல்லாரும் வந்து மகன் அப்படிங்கறத மாதிரிதான் நினைச்சிருக்காங்க. தன் மகனுக்கு தந்தை என்ன உதவி செய்தாங்கிறது. இன்னொன்னு முக்கியமானது, என்னுடைய தந்தைக்கு வித்தியாசம் என்னன்னா, மகன் மட்டும் இல்ல மகளையும் சான்றோனாக்குவோம், எல்லாத்துக்குமே மகன் மாத்திரம் இல்லாம மகளுக்கும் கல்வி வேணும் அப்படிங்கிற இது அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் அந்த மாதிரி அவங்க நினைச்சாங்க. ஸோ இது மகன் மட்டும் இல்ல மகளையும் 2 பேரும் எல்லாருமே முன்னு கொண்டு வரணும் அப்படின்னு. அவங்க எப்பவுமே வந்து கல்வியால் தான் வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் எப்பவுமே கிளியரா கொடுத்துட்டு இருந்தாங்க. மட்டும் முன்னேற்றம் இல்லை, நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் முன்னேற்றப்படுத்த முடியும். அது ரெண்டுக்குமே வந்து காரணம் கல்விதான் அப்படிங்கிறத எத்தனையோ வழியில சொல்லுவாங்க. தானா வந்து டைரக்டா சொல்ல மாட்டாங்க, நீ இதை படி அதை படி அந்த மாதிரிலாம் இல்லாட்ட கூட அவங்க இந்த மாதிரி படிச்சாங்க மேல வந்தாங்க, இவங்க இந்த மாதிரி படிச்சாங்க மேல வந்தாங்க அப்படின்ட்டு நிறைய கதைகள் சொல்லுவாங்க மற்றவங்களை குறிப்பிட்டு. அதுவே வந்து ரொம்ப ஒரு எனக்கு எல்லாத்துக்குமே எங்க குழந்தைங்க எல்லாம் என்னுடைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அது ஒரு மோட்டிவேஷன் சின்ன குழந்தையில இருந்தே. எங்க அப்பா வந்து ஒரு வில்லேஜ்ல தான் ஒரு 5000 பீப்புள் இருப்பாங்க அந்த வில்லேஜ்ல, அரியநாயகிபுரம் என்ற வில்லேஜ். அதுல வந்து ஸ்கூல் டீச்சரா பக்கத்துல 2 மைல் தள்ளி முக்கூடல், அதுல வந்து ஹை ஸ்கூல் 6th கிரேடுக்கு வந்து டீச்சரா இருந்தாங்க. ஒன்லி 300 ரூபா சம்பளம் அப்பெல்லாம், மந்த்லி சம்பளம். அதுக்குள்ள கொஞ்சம் நிலங்கள்லாம் இருந்தது, அதுக்குள்ள எல்லாத்தையும் சமாளிக்கணும். அதனால இந்த ரெண்டாவது மெசேஜ் வந்து கல்வியினால் தான் எல்லாரும் முன்னேறுங்கிறது. 2வது மெசேஜ் வந்து பெண்களுக்கு எப்படியாவது கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ரொம்ப எல்லாரும் சொன்னாங்க. பெண்களை வந்து நீ கல்யாணம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து ஹஸ்பண்ட் கண்டுபிடிக்கிறதெல்லாம் கஷ்டமா இருக்கும், நீங்க எதை அந்த மாதிரி பண்றீங்க அப்படிலாம் கொஞ்சம் ரொம்ப இதுவா டிஸ்கரேஜ் பண்ணாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. நம்ம என்னுடைய 4 பேர் மொத்தம், அவங்களுக்கு நான் தான் மூத்தவன். இந்த 2 பெண்கள், அந்த 2 பெண்களுக்கும் எப்படியாவது கல்யாணம் இது பண்ணணும், முன்னேற்றணும், கல்வியை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப சொன்னாங்க. ஸோ அந்த இது மாதிரி 2 பேரையுமே வந்து ஒருத்தர் வந்து ஆக்சுவலி என்னோட சிஸ்டர் வந்து பிஹெச்டி வரைக்கும் பண்ணிட்டாங்க மேத்ஸ்ல, இன்னொரு வந்து மாஸ்டர்ஸ் வரைக்கும் பண்ணி 2 பேருமே நல்ல நிலைமையில நல்ல படிச்சு முன்னேறி இருக்காங்க. அதை சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் வந்து 3வது மெசேஜ் என்ன சொல்றேன்னா, ரொம்ப அப்கோர்ஸ் எல்லாம் நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த 300 ரூபா சம்பளத்துல இருந்தெல்லாம் ரொம்ப கஷ்டம், அந்த 4 பேரையும் எப்படி முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது 4வது வந்து நமக்கு மாத்திரம் இல்லாம எங்க ஊர்ல சின்ன மற்றவங்க எல்லாம் இருக்க நிறைய பேர் விஷயம் நிறைய தெரியாதவங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த கல்வியில வந்து எஜுகேஷன் லோன் வாங்குறது எப்படி, அந்த மாதிரி பணம் இது பண்றது. அப்புறம் எங்க ஊர்ல ஹாஸ்பிட்டலே இல்லாம இருந்தது, அதை கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பண்ணா நமக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் லெஸ் எக்ஸ்பென்சிவா எல்லாம் வாங்கலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு அது மாதிரி. ஸோ சமூக சேவையிலையும் பண்ணாங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கிறத பார்த்தே எங்களுக்கும் அந்த ஒரு மனப்பான்மை தானாகவே வந்தது.
அந்த மாதிரி. ஸோ அதோட நான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், பட் நிறைய பேர் மற்றவங்க சொல்றதை நான் கேட்கறதுக்கு விரும்புகிறேன். ரொம்ப நன்றி சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு. மிகவும் நன்றி AKS சார். ஒரு ஒரு சமுதாயம் முன்னேறணும்னா பொண்ணுக்கு படிப்பறிவு வேணும் அப்படின்னு ஆஹ் உங்க தந்தை, உங்க தாயுமானவர் சொன்னதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அது 100% உண்மை. ஒரு சமுதாயம், ஒரு நாட்டுல 100% மக்கள் இருக்காங்கன்னா 50% மேல் 50% ஃபீமேல் அப்படின்னு வந்தா வெறும் அந்த 50% மேன் பவர் வச்சுக்கிட்டு ஒரு கண்ட்ரியை முன்னேற்ற முடியாது, ஒரு சமுதாயத்தை முன்னேற்ற, ஒரு நாட்டை முன்னேற்ற முடியாது. சோ அந்த பேலன்ஸ், அந்த ஈக்குவல் பேலன்ஸ் ஒரு பெண் ஒரு ஆண் அவங்க 2 பேரும் சமமா இருந்தாதான் அந்த கண்ட்ரி எக்கானமி வைஸ்லயும் சரி, எல்லா விதத்திலயும் சரி பேலன்ஸ்டா இருக்கும், முன்னேறும். ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. நன்றி. அடுத்து ராஜேந்திரன் சார். ஓகே. எங்க அப்பா நான் சின்ன வயசுல, எனக்கு ஏர்லி இயர்ஸ்ல ஞாபகம் வருது, 7-8 வயசா இருக்கும்போது எங்க அப்பா தினசரி காலையில உடற்பயிற்சி பண்ணுவாங்க, யோகா. அது கடைசி வரைக்கும் யோகா தினசரி காலையில ஒரு 1-1.5 மணி நேரம், 1 to 1.5 hours, சிரசாசனம், சர்வாங்காசனம், பத்மாசனம், உச்சி பயிற்சி, தியானம் அப்படின்னு வரிசையா பண்ணுவாங்க. அதுக்கு கேலியத்தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன் சின்ன வயசுல. என் கூட பிறந்த மற்ற பையங்களோட சேர்ந்து சிரிப்பா விளையாடிக்கு பார்த்துக்கிட்டு இருந்தோம். தென் ஸ்கூல்ல ரொம்ப ஆவரேஜா, பிலோ ஆவரேஜ் தான் படிப்பேன். அதனால வாத்தியார்கள் ரொம்ப அடிப்பாங்க. நான் வாண்டட் டு டிராப் அவுட் ஃப்ரம் தி ஸ்கூல், பட் மை ஃபாதர் இன்சிஸ்டட். படிச்சா தான் எதிர்காலம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். மறுபடியும் ஒரே வார்த்தை தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க 4வது வகுப்பு வரைக்கும் தான் படிச்சவங்க. 11 பிள்ளைகள் 4வது வகுப்பு தான் படிச்சிருந்தாங்க. ஒரு சின்ன கடை வச்சிருந்தாங்க. அந்த கடையில காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அது கண்ணு கருத்தமா இருந்து அதுல சம்பாத்தியத்துல எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டாங்க. வீட்டுல எலக்ட்ரிசிட்டி இருந்தது ஃபார்ச்சுனேட்லி. அந்த மாதிரி கடுமையா 7 நாளும் 14 மணி நேரம் வேலை பார்த்து அந்த மாதிரி சம்பாத்தியம் பண்ணவங்க. ஆனா அவங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் சொல்லி வருஷமெல்லாம் சொல்லுவாங்க. நான் SLC படிக்கும் போதும் ரொம்ப மக்கா தான் படிச்சேன், பயிலா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, படிச்சு முடிச்ச உடனே வெளியே வந்துடுறேன்னு, உதவி பண்றேனே. அப்ப அந்த நேரத்துல எனக்கு அப்பாவுடைய கஷ்டம் எல்லாம் தெரிஞ்சது. ரொம்ப கடன்ல இருக்காரு, எப்படியா நம்ம கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி. அப்பா என்னை பத்தி கவலைப்படாத, நான் எப்படி பல்ல கடிச்சு அந்த மாதிரி சொல்லி என்னை வற்புறுத்தினாங்க. தென் PUC போய் சேர்ந்தப்ப ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ட், somebody turned on the switch on my brain. கீழ இருந்து மேல வந்துட்டேன். டக்குன்னு பயங்கர ஸ்மார்ட் ஆகிட்டேன். 16 வயசு முடிஞ்சது. ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் டு மீ. ஐ பிகேம் a very smart guy and then eventually I moved on. SLC BSc நல்ல மார்க் வாங்கி வந்திருந்தேன். அப்பயும் நான் வேலைக்கு போறேன்னு சொன்னேன். அப்பா வேண்டான்ட்டாங்க. MSc படிக்கும் போதும் அந்த மாதிரி நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் கேட்டேன், வேண்டான்னு சொன்னாங்க. பட் எங்க அண்ணன் வற்புறுத்தினால ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் PhD. இந்த மீன் அப்பா குடும்பத்தை நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா கல்யாணம் முடிக்கிறது வைக்கிறது அந்த மாதிரி அவங்களுடைய பொறுப்பு அவங்க பார்த்து, என் பாடம் நான் பாத்துக்கணுங்கிற மாதிரி ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சப்போர்ட்ல தான் I was able to progress to this stage. அதுக்கப்புறம் எங்க அப்பா அந்த இங்க ஊருக்கு வந்திருந்தாங்க. வந்தப்ப யோகா பண்ணு எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க. அப்ப எனக்கு 34-35 வயசு தான். I refused. I was young and stupid and I did not learn from him. Then about 20 years later, I just became knowledgeable or whatever அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்து. Then I joined the gym. These days I do the yoga. Even in this morning I did the weekend yoga Zoom meeting by Dr. Mukhopadhyay's daughter arranges a yoga meeting, and in that meeting I join every weekend on Saturday and Sunday mornings at 7 o'clock. அந்த அளவுக்கு இப்போ நமக்கு புரியுது அப்பா சொன்னதெல்லாம் எந்த அளவுக்கு உடம்புல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பண்றேன். So I always be thankful to him. And he did his great job of raising 11 children with his no knowledge, 4th grade, and working every day, hard work. Then I would also talk, இங்க மாமனாரை பத்தி சொல்லலான் இருக்கேன். Then I was married to Rajini, and Rajini's father had a different story. அவருக்கு அவங்க அப்பா கொஞ்சம் affluent, but he could not go through the study when he was studying because அவங்க அப்பாவுக்கு அவர் ஹெல்ப் பண்ண வேண்டியது. அதனால 1 வருஷம் காலேஜ் போயிட்டு he had to get out of the college to support his father in his business. So when he had 3 daughters, he wanted to see every one of them would have a degree. And he kind of insisted and stayed on to make sure that they are all successful. And he did a great job in that.
And Rajini was the daughter in the middle of the three, but then she had a lot of cousins because his father had 7 other brothers, and they all had their daughters. And in such a compound family, they usually go by the seniority. So Rajini was waiting to be married, and few other girls behind Rajini also had to be married, but Rajini is in college. So those fathers asked, now you have to marry her or other. But my father-in-law insisted that she has to complete the degree. And as a result of that, he told them, just go ahead and marry them all. So the 2 of the younger sisters also married. It's not a big deal or anything, but they were waiting in line. But my father-in-law insisted that Rajini had to complete her education. As a result of that, Rajini came here, and then she did her master's degree. She passed with B in honors at Guindy Engineering College. Now it's called Anna University. Then we had 3 children. With the 3 children and working full time, she was able to do master's degree at Drexel University, and straight A plus actually. She didn't have any A minus or anything, A or A plus only. She got all the course and she completed. And her sisters are also very successful. What I'm trying to tell is what I heard a little before from AKS, his father. We have to educate every one of the female child. That's the responsibility of the parents, particularly the father. So with that, I'll complete my talk. Thank you. அருமை. நன்றி ராஜேந்திரன் சார். ரொம்ப அழகா உங்களோட அப்பா, உங்களுடைய மாமனார், அவங்க இருவருமே இந்த சமுதாயத்துக்காக, உங்க குடும்பத்துக்காக எவ்வளவு அழகா அவங்களோட உழைப்பு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பொறுப்பான கண்டிப்பான அப்பா அப்படிங்கிறது நீங்க பேசுறதுல இருந்தே தெரியுது. நன்றி சார். அடுத்து யாரு பேசுறீங்க? பாலகிருஷ்ணன் அன்மியூட் பண்ணிக்கோங்க. அடுத்து யாராவது ஒரு மாதிரி யங் பீப்புள் பேச சொல்லுங்க சார். நீங்க தான் சார் யங் பீப்புள் சொல்றீங்க. நான் அடுத்தாப்புல பேசுறேன். நீங்களே எப்படி சொன்னா எப்படி? லலிதா பேசுறேன். I think நான் முன்னாடி இந்த டாபிக் முன்னாடி விட்டுட்டேன். I forgot that children were here, the grandchildren were here. So anyway, நீங்க இந்த அப்பாவை பத்தி பேச சப்ஜெக்ட்னு நினைக்கிறேன். நாங்களும் we are all from Tanjore district. My father was a teacher. The generation, என்னோட grandfather is a teacher in Tiruvayur High School. My father was a teacher, and my brother was a teacher. Now he just got retired. They are all very disciplined, my father, and very, they want to follow the family tradition and discipline. And we had land and தோப்பெல்லாம் நிறைய இருந்தது, தோப்பு இருந்தது, மாடு எல்லாம் இருந்தது. But the one thing I can remember is that he has to go to Tiruvayur, 3 miles from my town, from my village. So he wake up early, and in the early morning, 4 o'clock or 4:30, they wake up, and then they go to paddy field. We had lands, நிலம்லாம் இருந்தது. விதை விதைக்கிறது, நாற்றங்கால் நடுறது, அறுப்பும்போது 5 மணிக்கே எழுந்து போய் ஆள்லாம் வர வந்து, lot of people will come, they will fix everybody. Those days were different. Now I think everything is a machine. What I am saying, he will go early and do everything and come home and get his bath and do his routine puja, everything, and he drive bicycle only they go. My father and my சித்தப்பா 2 பேரும் bicycle தான் போவாங்க. They work very hard to raise prices, even though we had land and everything. As Mr. AKS sir சொன்ன மாதிரி, அந்த காலத்துல 375 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் சம்பளம். I think when my father retired, it was 300 rupees or 700 rupees only. அந்த இதுல they were managing all of we are 4 children, managing everything, and he taught us so many things I learned from my father. I learned from my father, and one cannot forget their father in their life. And I missed a lot of your first half. Anyway, I thank you for the opportunity. And the father is always precious.
like mother. Okay, always we give mother more importance. Father is also very precious, and always our what I say. We have to think how they lived, what they followed, and we try to follow at least some whatever they did. Thank you, Lalita. தேங்க்யூ ஸோ மச்ங்க. ரொம்ப ஸ்வீட்டா கியூட்டா ஷார்ட்டா அவங்களோட அப்பாவோட நினைவுகளை நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க. ரொம்ப நன்றி. அடுத்து வேணா நான் பேசுறேன். பாலகிருஷ்ணன் சார் வந்துட்டாங்க. பேசலாமா? பேசுங்க சார். ஓகே. பிகேஎம்க்கு இத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஃபாதரை பற்றி பேசுறதுக்கு இவ்வளோ பேர் ஆர்வமாக வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்க போகிறப்ப சந்தோஷமா இருக்கு. பிகேஎம்க்கு ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கைண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் என் ஞாபகத்தில். முன்னால் நடத்தியிருக்கலாம், பட் என்னை பொறுத்த மட்டும் அப்பா பற்றி பேசுறது இதுதான் முதல் தடவை அப்படின்னு நினைக்கிறேன் பிகேஎம் மூலமாக. நான் முன்னால் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் வரேன். நான் எங்கள் ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி, 8 brothers and 1 sister. 2 பேர் சின்ன பிள்ளையில இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து கிராமத்தில் கர்ணமாக இருந்தார். அப்படி கர்ணமாக இருந்தும் கூட அந்த 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 பொசிஷன் கூட அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, மரகத்தோட மூதாதையர்கள் அவங்க கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஏதோ எங்கள் வில்லேஜ்லாம் இருந்தாங்க. அவங்க வந்து கணக்குப்பிள்ளை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு வந்து ஆம்பளை வாரிசு இல்லைன்ன பிறகு ஊரில் கொஞ்சம் படித்தவங்க யார் அப்படின்னு பார்த்துட்டு எங்கள் ஃபாதருக்கு கொடுத்தாங்க கர்ணம்னு. அப்படி கர்ணம்னு கொடுத்தாலும் கூட அங்கே அவர் வந்து ரொம்ப ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிடுக்கு இருந்தாலும் பணிவான பிஹேவியர் தான், நடவடிக்கைகள் எல்லாம் பணிவான நடவடிக்கைகள். அந்த இருக்க கிராமங்களில் 3-4 கிராமங்களில் எங்கள் கோயில் விசேஷங்கள் நடந்தாலும் முதல் மரியாதை கொடுப்பாங்க. அவர் வரலன்னா நாங்கள் போனால் கூட சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுக்கு முதல் மரியாதை கொடுப்பாங்க. இது தவிர என்னன்னா, அவருக்கு வந்து முக்கியம் அவங்க அந்த கணக்குப்பிள்ளை வேலை பார்க்குறப்ப சொல்றாரு 15 ரூபா தான் சம்பளம். ஏகேஎஸ் முரளி அவங்க தான் சம்பளத்தெல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப புவரான சம்பளம் தான். 15 ரூபா சம்பளமாக இருந்தாலும் வந்து அது வந்து ரொம்ப தூரம் போகும். பிறகு வீட்டில் எங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது. பிறகு கிராமத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தை மாதம் அதெல்லாம் வர்றப்போ நெல், பூசணிக்காய், கரும்பு அதெல்லாம் கொடுப்பாங்க. பட் அவரோட வாழ்க்கை என்னதான் இருந்தாலும் கூட வாழ்க்கையில் இத்தனை பேர் பசங்களை மெயின்டைன் பண்ணி கொண்டு வரது கஷ்டம். பட் அப்படி இருந்தாலும் கூட அவர் படிப்பு தான் முக்கியம். பிள்ளைங்களை வந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கிராமத்தில் ஸ்கூல் இருக்கு, அதை வந்து படிச்சுட்டு வரோம். அடுத்தாப்புல நடந்து போய் தான் படிக்கணும். 3 மைல் மினிமம் நடக்கணும் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு. ஹைஸ்கூல் படிக்கணும்னா 5 மைல் நடக்கணும். இப்போ மாதிரி ஃப்ரீ பஸ் அது இதெல்லாம் கிடையாது. அதனால அவருக்கு படிப்பு தான் குறிக்கும். எப்போ இருந்தாலும் படிக்கிறது. இந்த அவையத்து முந்தி இருப்ப செயல்ங்கிறத வந்து ஒரு மாதிரி அதை மாற்றிட்டார் கூட, அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. அவையத்து முந்தி இருப்ப செயல்னா நீ வந்து அப்படின்னா படிக்கிறது மட்டும் இல்லை, படிப்பு கிளாஸில் வந்து முதல்ல இருக்கணும் அப்படின்னா. அதனால் எங்கள் பிரதர்ஸ் எவ்ரிபடி எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹைஸ்கூல் வரைக்கும் கிளாஸில் ஃபஸ்ட்டு. அந்த ஒரு இன்சிஸ்ட் பண்ணி அந்த ஒரு மோட்டிவேஷனை கொடுத்ததுனால பின்னால் ரொம்ப குழந்தைங்க அதையும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு மாவெல்லாம் ஆட்டி தோசை கடை வச்சுருந்தாங்க. நம்ம முன்னால் சொன்ன மாதிரி எங்கள் மதர் இது மாதிரி களை எடுக்க போவாங்க. ஆனால் ஊர் வந்து அந்த கிராமம் ரொம்ப நல்ல கிராமம். அது இன்றைக்கும் ஞாபகமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் பண்ண வேணாம், பிள்ளைங்க நிறையா நீங்கள் போய் பாருங்கள், உங்கள் பகுதி பார்த்துருந்து அவங்க சம்பளத்தை நாங்கள் கொடுத்துருவோம்பாங்க. ரொம்ப ரொம்ப ஆதரவு. அதுபோக மற்ற பெரியவங்களாம் படித்தவங்களாம் இருந்தாங்க. ஒரு கிராமத்தில் அந்த சமயத்தில், இப்போ சொல்லலை, இந்த ஸ்பேரில் நிறைய பேர் படித்து கிடிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த ஒரு தெளிவான ஒரு படிக்காதவர்கள் தெளிவான நாலேஜ் இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமானது. இன்றைக்கி நான் யோசிச்சு பார்க்க போகிறப்ப எவ்வளவு தெளிவாக இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது எனக்கு. அதனால் வந்து அவருக்கு வந்து படிப்பு தான் முக்கியம். வாழ்நாளுக்கும் படிப்பு படிப்பு படிப்புன்னு எங்கள் எல்லாரையும் நல்லா படிக்க வச்சுட்டாரு. அது எங்கள் 6 பேரில் வந்து மூத்த அண்ணன் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருந்தார், அடுத்த அண்ணன் ஹைஸ்கூல் முடிச்சார். அதுக்கு பிறகு நாங்கள் 4 பேர் காலேஜுக்கு போய் படிச்சிட்டோம். காலேஜில் வந்து எல்லாமே நல்ல டிகிரி வாங்கி இது பண்ணி நல்ல முறையில் எல்லாரும் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. அதே நேரத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப தைரியமானவர், எதுக்கும் மனசு கலங்க மாட்டார். அது வந்து எனக்கு இப்போ புரியுது. எனக்கு எதுக்கும் மனசு கலங்க மாட்டார். எதா இருந்தாலும் சரி பார்த்துக்குவோம், இது பண்ணிக்குவோம் அப்படின்னு. கொஞ்சம் ஒரு முரட்டுத்தனம் கூட உண்டு அந்த மாதிரி. அதனால் அவருக்கு ஒரு அழுகை எதுவோ வரல. கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னா, என் பொண்ணு லதாவை கூட்டிகிட்டு நாங்கள் போயிருந்தப்போ, ஹைஸ்கூலில் இருந்தப்போ நாங்கள் ஊருக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் அழுதுட்டார். அது எதை நினச்சி அழுதாரு என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்த பிறகு திரும்ப போய் அவர் பார்க்கறதுக்கு மேலே அவர் இறந்து போயிட்டார். அது வந்து
மனசில் நிற்குது. எவ்வளவு தைரியமான மனுஷனா, ரொம்ப லவ்டாகவும் இதாகவும் பார்த்தது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி ஒரு பர்சனை பார்த்தது வந்து எனக்கு மனசுக்கு இதாக இருந்தது. பட் அவருக்கு லைஃப்ல சுருக்கமாக சொல்ல போனால் படிப்பு, ஜஸ்ட் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆமாம், எங்கள் அண்ணா பையன் சொல்லுவான், அவங்க கூட சொல்லுவான், தாத்தாவை பற்றி சொல்கிறேன் போகிறப்போ, அவர் வீட்டில் பிள்ளைங்க பட்னியாக இருக்குது, அதாக இருக்குது, சாப்பாடுக்கு இருக்குன்னா ஒரு யார்ட்டும் கேட்க மாட்டார். அதனால வந்து ஆனால் பிள்ளைகளுக்கு வேணும் அப்படின்னா யார்ட்டும் பூசலாம் போய் கேட்டுருவாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த கிராமத்தில் படிப்புக்குன்னு கேட்டால் யாரும் மறுக்க மாட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பண்ணிருக்காரு, எனக்கு தெரியும். நான் ஹைஸ்கூலில் போனதெல்லாம் நான் ரொம்ப சொல்லலாம், பட் நேரத்தை பொறுத்து நான் சுருக்கமாக அந்த மாதிரி சொல்லிடுறேன். அதனால நாங்கள் எல்லாரும் படிச்சு வந்ததுனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவருக்காக ஒரு கிராமத்தில் வந்து நாங்கள் படித்த பள்ளிக்கூடம் 1904 ஆரம்பித்த பள்ளிக்கூடம் எல்லாம் முடிச்சு புதுசாக பில்டிங் எல்லாம் கட்டி அந்த பில்டிங் டிலாபிடேட்டாக போய் அந்த பில்டிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடாதுன்னு வெளியேற்றிட்டாங்க பிள்ளைங்களை எல்லாம். சின்ன ஸ்கூல் தான், பெரிய ஸ்கூல் கிடையாது, 20-25 பேர் தான் ஸ்டூடெண்ட்ஸு. அப்படி வெளியேற்றின பிறகு என்ன பண்ணோம்னா, நாங்கள் போயிருந்தப்போ பிள்ளைங்களாம் ஒரு கம்யூனிட்டி காலில் உட்காந்து 5 கிளாஸ் படிச்சுட்டு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக. அப்போ பார்த்து மரகதம் பார்த்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நம்மளே ஸ்கூலை கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்கூலை கட்டி கொடுத்து இது பண்ணிட்டோம். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து எய்டட் ஸ்கூலாக இருக்கிறதுனால அங்கே கிராமத்தில் இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தீர்மானம் போட்டு இந்த ஸ்கூலுக்கு உங்கள் அப்பா அம்மா பேரை வைக்க போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஸ்கூல் பேரெல்லாம் மாற்ற வேண்டாம், அது ஹிந்து பிரைமரி ஸ்கூல் இருந்துச்சு. ஆக்சுவலாக அது ஆரம்பித்தவங்க மதுரையில் வந்து சௌராஷ்டிரா கிறிஸ்டியன்ஸ், ஆனால் அவங்க வந்து இந்து பிரைமரி ஸ்கூல்னு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பெரிய காரியமாக இருக்கு, அதெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா. அதனால் அவங்க ஸ்கூலுக்கு நீங்கள் பேர் வைக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், இந்த கட்டடத்துக்கு வேணால் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி அவங்க பண்ணிட்டு வர்றாங்க. அதனால் வந்து படிப்பு அப்படின்னு வர்றப்போ வந்து அவர் எவ்வளோ முக்கியத்துவம் லைஃப்பில், எங்கள் அம்மாவும் சரி அவங்களும் சரி எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதை கேரி அவுட் பண்ணுங்கிறதுக்காக அந்த ஸ்கூலை கட்டி கொடுத்து போக இப்போ கிராமத்துலேயே ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆச்சரியப்படுவீங்க, 74 பேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். 50 பேருக்கு மேலே கேர்ள்ஸ். அவங்களுக்கு கிராமத்தில் அந்த கேர்ள்ஸ் இருந்து படிக்க வேண்டாம், எஸ்எல் மேலே போக வேண்டாம், அது வேண்டாம், ஏதோ ஒரு காரணம் சொல்லி தள்ளி வச்சுருவாங்க. இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதுனால 50 பேருக்கு மேலே ஹெல்ப் பண்ணி காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு நான் திரும்ப எங்கள் ஃபாதர் மதருக்கு திரும்ப கொடுக்கக்கூடியதுன்னு என் மனசில் எனக்கு ஒரு திருப்தி இருக்குது. வாழ்க்கையிலே பெரிய சந்தோஷம் அதுதான் நான் நினச்சிட்டு இருக்கேன். இப்படி பேசக்கூடிய சந்தர்ப்பம் கொடுத்தது கேட்டுட்டு இருந்த மற்றவங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு ரொம்ப டைம் எடுத்துதான் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. மிகவும் நன்றி பாலகிருஷ்ணன் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. எல்லாரும் நம்ம திருப்பி நம்ம இன்சிஸ்ட் பண்றது என்னன்னா, இந்த சமுதாயத்திற்கு கல்வி எவ்வளவு ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்மளோட தந்தை தாய் நம் பெற்றோர்கள் வந்து அந்த கல்வியோட அருமையும் முக்கியத்துவத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்னா, அன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்காத அந்த கல்வியை எப்படியாவது நமக்கு அதை கொடுத்து நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் பாலகிருஷ்ணன் சாரும் சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி சார். அடுத்து யாரு மரகதம் ஆண்டி, நீங்க பேசு. நான் பேசுறேன். எங்க அப்பா பத்தி பேசுவோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எங்க அப்பா படம் இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்க அப்பா அம்மா படம் அது. எங்க அப்பா 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க, ஒண்ணும் தெரியாது. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தலையில ரொட்டி வித்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நல்லபடியா வந்தவங்க. யாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது, பணிவா இருக்கணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஏதாச்சும் நுணுக்கமா கத்துக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் ஒண்ணு கூட கிடையாது அப்படின்னு எனக்கு நினைக்க தோணும். இங்க வந்திருக்கப்ப அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பேக்கரி கூட்டு போமா என்னைய நான் எப்படி பண்ணாங்க அப்படி பார்க்கணும் அப்படின்னு அந்த வயசுல அவங்களுக்கு அந்த ஆர்வம் உண்டு. ரொம்ப நீங்க சொல்லுங்க. ரொம்ப விஷயம் சொல்ல முடியல மரதனால, அவரை தெரிஞ்சதுனால நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுல நான் அவரை பத்தி பேசுறேன். அவர் வந்து மரதன் சொன்ன மாதிரி அந்த காலத்துல வந்து வெள்ளைக்காரங்க வச்சிருந்த பேக்கரியில போய் அந்த தட்டை துடைக்கிறது, இந்த குக்கியெல்லாம் வச்சுட்டு அடுப்பு எடுத்த பிறகு அந்த தட்டை கிளீன் பண்ணி அதில் ஆயில் போடணும். அந்த மாதிரி ஆரம்பிச்சு அவங்க எப்படி பண்றாங்கன்னு கத்துக்கிட்டு பிறகு வீட்டிலேயே ஒரு பன்னு பண்ணி கடையில் போய் விற்று பிறகு அதில் மிச்சம் வர்றது. அது அந்த காலத்து சூழல், அந்த காலத்துல 100க்கு 100 லாபம் கிடைக்கும். ஒரு 10 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பன்னுன்னு பண்ணிட்டு போனால் 20 ரூபா கிடைக்கும். அந்த 20 ரூபாய் மிச்சம் பண்ணி அப்படியே பண்ணிக்கின்னு பிறகு சின்ன கடையை வச்சு அது பண்ணி அதெல்லாம் அப்படி பெரிய பேக்கரா. இன்னைக்கு 1926 ஆரம்பிச்ச பேக்கரி, இன்னும் 2 வருஷம் 100 வருஷம் ஆக போகுது.
4th ஜெனரேஷன் பார்க்குறாங்க. அப்புறம் பிஸ்னஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். எப்படி பண்ணணும், எப்படி பேசணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான். இத்தனைக்கு படிப்பு கிடையாது அவருக்கு படிப்பு கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் பழக்கத்தில் தான் கேட்டு தான் பழகுது. அவர் சொல்லுவார் ரொம்ப மெமரி அவருக்கு. அப்போ நான் கேட்டப்ப என்ன சொல்லுவாருன்னா, உங்களை மாதிரி நாங்கள் படிச்சிருந்தா எழுதி வச்சுக்கிடுவோம், எங்களுக்கு எழுத தெரியாதனால நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் மண்டையில் தான் வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். பேர் எப்படி பண்ணோம், என்ன பண்ணோம், எவ்வளோ கொடுத்தோம், அதுங்கிறதெல்லாம் யாருக்கு எவ்வளோ கலந்துங்களோ நாங்கள் மனசில் தான் வச்சுக்கணும். அதுதான் எங்களுக்கு ஞாபகம், தவிர எழுதி வச்சு எங்களுக்கு தெரியாதுனாரு. அவ்வளோ ட்ரெமெண்டஸ் திங். இங்கே வந்த பிறகெல்லாம் ஒவ்வொரு பேக்கரிலையும் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஓ அப்படியா அப்படியா அப்படின்லாம் அவங்க வரப்போ 80 வயசுக்கு மேலே. அப்போ அதெல்லாம் கற்றுக்கிட்டாரு. அவர் படிப்பு இல்லாத கூட உழைச்சி நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணமாக நான் நினச்சிக்கிறேன். இன்றைக்கும் அந்த கடை பேக்கரி மதுரையில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் இந்த ராஜாபாளி பேக்கரின்னு தெரியாமல் இருக்காது. நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயிலுக்கு போகிற வழியில் திண்டுக்கல் ரோடு வழியாக தான் போகணும். எல்லாருக்கும் 100 வருஷமாக கிட்டத்தட்ட அந்த பேக்கரியை நல்ல முறையில் நடத்தி இன்றைக்கி 4th ஜென்ரேஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒவ்வொருத்தரும் அவங்க எங்கள் தாத்தாவுக்கு அப்படின்னு நினச்சி பார்த்தா பசங்களாம் நடத்திக்கிட்டு வர்றாங்க. தவிர அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன். அதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. அதனால அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி கத்துக்கிறதுன்னு இனிமேதான் யோசிக்கிடும் போல இருக்கு. அது அப்பாவோட அருமை ரொம்ப கஷ்டமா இருக்கு நினைச்சு பார்த்தா. ரொம்ப நன்றி. நன்றி. ரொம்ப நன்றி ஆண்டி, நீங்க உங்க அப்பாவை பத்தி பகிர்ந்துகிட்டதுக்கு. டக்குன்னு சர்ப்ரைஸா அவங்க அப்பாவோட பிக்சரை காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணோம் எல்லாருமே. எல்லாரும் பேசிட்டோமா? அனைவரும் விஜய் பேசவே இல்லை. விஜய் திரு பேசலையா? போர்டு மெம்பர்ஸ் பேசலாமா? விஜய் அவர்கள் பேசுங்க. விஜய் பேசுறீங்களா? சரி, ஓகே. கேக்குதா? சரியா? என்னுடைய தந்தை ராமச்சந்திரன் மிகப்பெரிய ஆளுமை என் வாழ்க்கையில. இன்று நான் எதுவாக இருக்கின்றேனோ அன்று அவர் கண்ட கனவு. அந்த கனவை என்னைக்கும் நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் என்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை நான் தொடங்குறது. தன்னுடைய வாழ்க்கையில மிக 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 யங் ஏஜ்லயே, ரொம்ப இளமையான வயதுல 3 வயதுலயே தன்னுடைய தந்தையை இழந்தவர். இன்னைக்கு என்னுடைய தாத்தாவுடைய நினைவு நாளும் கூட, திரு சங்கர் சுப்பிரமணியம் அவர்களுடைய நினைவு நாள். அந்த நாள்ல என்னுடைய தந்தையை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது எனக்கு. தன்னுடைய தந்தையை 3 வயதுல இழந்தாலுமே தன்னை தானே செதுக்கி கொண்டு வளர்ந்தவர், வாழ்ந்தவர் என்னுடைய தந்தை. தான் மட்டும் அல்லாது எங்களோடது பெரிய குடும்பம். அதாவது பெரிய தாத்தா, சின்ன தாத்தா, எல்லாருடைய குழந்தைங்களும் சேர்ந்து ஒன்னா வளர்ந்த ஒரு குடும்பம் திருநெல்வேலியில எங்களோடது. அப்படி பெரிய தாத்தாவாகிய என்னுடைய தாத்தா இழந்ததுக்கு அப்புறமா சின்ன தாத்தா எல்லா குழந்தைங்களையும் ஒன்னா வளர்த்தி எல்லா சிப்ளிங்ஸும் ஒன்னா வளர்ந்தவங்க. இன்னைக்கு என்னுடைய தாத்தா பத்தி நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க எங்க ஃபேமிலி சாட்ல. ஸோ அந்த மாதிரி என்னுடைய பாட்டி மிகப்பெரிய ஜமீன்தார் குடும்பத்துல இருந்து வந்திருந்தாலும் தன் தந்தை தன் கணவரை இழந்த நேரத்திலையும் கூட தன்னுடைய ஆக்கப்பட்ட குடும்பத்தை விட்டு அவங்க விலகல. இந்த குடும்பத்துலதான் நான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி இருந்து தன்னுடைய 2 மகன்கள், என்னுடைய பெரியப்பாவும் என்னையும் என்னுடைய தந்தையும் மிக மிக சிறப்பாக வளர்த்தவர்கள் என்னுடைய பாட்டி. அதை நான் சொல்லியே ஆகணுங்க. என்னுடைய தந்தை ஒரு 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 சொல் ஒரு வார்த்தை அப்படிங்கறதுல ரொம்ப கடைபிடித்த ஒருத்தர். அதாவது தன்னுடைய சொல் கடுமையாவே ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது. மிக ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனான ஒரு பர்சன். அதே நேரத்துல ஃபர்மான பர்சன். ஒரு வார்த்தை ஒரு தடவை தான் சொல்லுவாங்க, அதுல இருந்து யாருமே அதை மீறியே நாங்க போனதே கிடையாது. அந்த ஒரு வார்த்தையை ரொம்ப 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 சாஃப்டான ஒரு வார்த்தையா தான் அவர்கிட்ட இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை தானே செதுக்கிக்கிட்டு வளர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் என்னுடைய அப்பாவா தான் நான் பாக்குறேன். நானு 3 பெண் குழந்தைகள், ஒரு பையன் எங்க வீட்டுல. ஸோ 3 பெண் குழந்தைகளுக்கும் படிப்பு 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 தான் ஆதாரம் அப்படிங்கறதுல ரொம்ப இதுவா இருந்தாங்க. அவங்க சொன்னதுனால எங்க எல்லாருமே இப்ப மிக உயர்ந்த நிலையில இருக்கிறதுக்கு காரணமே எங்க அப்பாவுடைய அந்த கனவு தான். ஒரு டாக்டர், ஒரு டாக்டரேட், 2 இன்ஜினியர்னு அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அது அவருடைய கடுமையான உழைப்பு தான் அதை சொல்லணும். அதுக்கு எங்களுடைய அம்மா மிகப்பெரிய உறுதுணையா இருந்திருக்கிறாங்க. பெண்கள் முன்னேறணும், எங்க அம்மா வேலைக்கு போகணும் அப்படிங்கறத எங்க அப்பா ரொம்ப
இன்சிஸ்ட் பண்ணி அனுப்பினாங்க. அந்த காலத்துலலாம் அவ்வளவு தூரம் லேடிஸ் வேலைக்கு போக மாட்டாங்க. இல்ல நீங்க போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு எங்க அம்மாவுடைய வேலைக்கு உறுதுணையா இருந்தவங்க எங்க அப்பா. அதே மாதிரி பெண்கள் படிக்கணும், நாட்டியம், நடனம், பாட்டு எல்லாம் கத்துக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப எங்க எல்லாரையும் ரொம்ப பெருமையா வளர்த்தாங்க அப்படின்னே சொல்லணும். அடிக்கடி நான் நினைச்சுக்கிற ஒரு பாடல் வந்து ஆஹ் ஆஹ் சிவாஜி கணேசனோட அந்த பாடலா தான் இருக்கும். அது அண்ணன் தங்கைக்கு நடுவுல பாடி இருந்தாலுமே வந்து நான் எங்க அப்பாக்காக தான் நான் நினைச்சுப்பேன். நான் சிறகில் இனி மூடி அருமை மகளாக வளர்த்தாய் அப்படிங்கறது மாதிரிதான் அந்த பாடல் ரொம்ப என் மனதுக்கு நெருக்கமான ஒரு பாடல் நான் நினைச்சுப்பேன். ஒரு நாள் கூட அந்த பாடலை என்னால கண்ணீர் இல்லாம கடக்கவே முடியாது என்னால. என்னுடைய தந்தை ஆஹ் அதான் சொன்னேன், என்னுடைய குழந்தைங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பாவை நினைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, தாத்தா மாதிரி சாஃப்டா என்னால பேசவே முடியாது, தாத்தா மாதிரி நான் சாஃப்டா இருக்கணும், தாத்தா சொல்லி கொடுத்ததை நான் கத்துக்கணும். அதாவது தன்னுடைய நிலைமையிலிருந்து தன் குழந்தைங்க, தன் பேர குழந்தைங்க வரைக்கும் தன்னுடைய முத்திரையை பதிச்ச ஒருத்தர், தன்னுடைய அன்பால பதிச்ச ஒருத்தர் அப்படிங்கறத நான் வந்து சொல்லணும். அந்த அன்பு, அந்த சாஃப்ட்னஸ், அந்த மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை நான் வந்து எடுத்துட்டு போகணுங்கிறத அவர்கிட்ட இருந்தா நான் கத்துக்கிட்டேன் நானு. அதே மாதிரி சோசியல் ஒர்க் தன்னால எத்தனை சொசைட்டிக்கு கொடுக்க முடியுமோ திருப்பி அவ்வளோ கொடுத்துருக்கிறார். லயன்ஸ் கிளப்ல இருந்து, ரோட்டரி கிளப்ல இருந்து, காமர்ஸ் கிளப்ல இருந்து, எல்லாத்துலயும் பிரசிடென்ட். அண்ட் கோவில்ல வந்து தர்மகர்த்தா. இந்த மாதிரி தன்னை சுற்றி தன் வாழ்ந்த இடங்களுக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன் கொடுத்த ஒரு மனிதனா தான் நான் பாக்குறேன். என்னுடைய இந்த ஆர்வம் வந்து கூட சமூக ஆர்வம் வந்து அவர்கிட்ட நான் வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை ஒவ்வொரு நாளும் செழுமையா செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் நினைக்கிறேன். என் தந்தையுடைய இறுதி நிமிடங்கள் என் கைகளில் என்னுடன் தான் கழிந்தது. அதை நான் வந்து ஒரு வரமா தான் நான் பார்க்கிறேன். என் தந்தை என்னோட இருந்தாரு அப்படிங்கிறத. என் தந்தைக்கு பெருமை சேர்க்கும் வகையில தான் ஒவ்வொரு நாளும் நான் வாழணுங்கிறதுல என்னுடைய வாழ்க்கை குறிக்கோளா நினைக்கிறேன் நானு. நன்றி, நன்றி, வணக்கம். அருமை அருமை தலைவர் விஜய் அவர்களே. நிச்சயம் உங்க அப்பா இப்ப நீங்க பேசுறத பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்க அப்பா, உங்க தாத்தா எல்லாம் ரொம்ப ரொம்ப பெருமை அடைவாங்க. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பெருமை அடைவாங்க. ரொம்ப அழகா அருமையா சொன்னீங்க, கனிவா சொன்னீங்க உங்க அப்பா தாத்தா பத்தி. நன்றி. அடுத்து ராஜி அவர்களை அழைக்கிறேன். அடுத்து தேவி ரெடியா இருங்க. நெக்ஸ்ட் தேவி பேசுவாங்க. ராஜி பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். எங்க அப்பா வந்து ஒரு அரசு பள்ளியில தலைமை ஆசிரியரா இருந்து ரிட்டையர் ஆனவங்க. இப்ப இல்ல. அவர் வந்து அன்பு, கண்டிப்பு, அதான் அவரோட ஆளுமையை சொல்லணும்னா அந்த மாதிரிதான் சொல்லுவேன். ஆனா எங்களை எல்லாம் ஒரு நாள் கூட, என் பேர் ராஜி, எங்க அக்கா பேர் விஜி, ஒரு நாள் கூட ராஜிமா விஜிமாங்கிற தவிர அவர் கூப்பிடவே மாட்டாரு. என்னைக்காவது வந்து வேகமா கூப்பிடணும் ராஜின்னு கூப்பிட்டாருன்னா அது ஒரு திட்டு மாதிரி அப்படி கண்ணில் பளபளன்னு கொட்டிடும் எங்களுக்கு தண்ணி. அந்த அளவுக்கு அப்படி அன்பை தாண்டி கருணையா மட்டுமே தான் நாங்க, அவர் பேரு மூர்த்தி, நாங்க வந்து அவர் ஆனா கருணாமூர்த்தியாவே தான் பார்த்திருக்கோம். ஆனா நான் ரொம்ப சின்ன, என்னோட 20கள்ல இருக்கிறப்பவே கேன்சர்னால நாங்க அவரை இழந்துட்டோம். அதே மாதிரி அவர் வந்து தலைமை ஆசிரியர்கள் எந்த பள்ளியில இருக்காரோ அந்த பள்ளியில எல்லா பிள்ளைகளோட பேரையும் பேர் சொல்லி கூப்பிடுவாரு. அதே மாதிரி அந்த குழந்தையோட அப்பா பேரையும் சொல்லி கூப்பிடுவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து இணைப்போட இருக்கணும் மாணவர்களோட அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசம். அந்த வீட்டை தாண்டி அவரோட வேலை அப்படின்னு பார்க்காம அவரோட சொந்த பிள்ளைங்க மாதிரிதான் அந்த பள்ளி பிள்ளைங்களையும் அவர் வந்து நினைப்பாரு. ஒரு சமயத்துல வந்து ஒரு பட்டியலின பையன், அவனுக்கு வந்து விடுதியில இடம் கிடைக்கல. நாங்கெல்லாம் அப்ப வந்து வளர்ந்து, நான் வந்து மேல்நிலை பள்ளியில இருக்கேன், எங்க அக்கா வந்து கல்லூரி படிப்புல இருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள் வளர்ந்த பெண் குழந்தைகள் வீட்டுல இருக்கிற நேரம் அந்த பையனுக்கு வந்து விடுதி, அந்த பையன் வந்து மேல்நிலை பள்ளிக்காக வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுல வந்து முதல் தலைமுறை அவன் அப்பதான் படிக்க வர்றான், தலித் மாணவன் அவன். அவனுக்கு வந்து விடுதியில இடம் இல்லை. அந்த ஒரு இதை விட்டுட்டான். அந்த 3 மாசமா என்னமோ வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அவன் வெயிட் பண்றதுக்காக விட்டுட்டான் அப்படின்னா அவன் படிப்பை தொடர முடியாது. வயல் வேலைக்கோ இல்ல வேற கூலி வேலைக்கோ போக வேண்டிய சூழல். அதனால வந்து அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை எங்க வீட்லயே தங்க வச்சு படிப்பு, எல்லா செலவுகள், பெருசா செலவு இருக்காது அரசு பள்ளிகள்ல, புத்தகம் அந்த மாதிரிதான். ஆனா சாப்பாடு, தங்குறது, சாப்பாடெல்லாம் எங்க வீட்லயே தான் அந்த பையன் தங்கி இருந்தாரு. பொதுவா வந்து நான் சொல்றது வந்து ஒரு 35-40 வருஷம் 35 வருஷங்களுக்கு முன்னாடி
பொதுவா வீட்டுல வளர்ந்த பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல வந்து ஒரு பையன் அப்படி தங்க வச்சுட்டு அதெல்லாம் வந்து நடக்காது. ரொம்ப நம்ம குடும்பம் சொந்தக்கார பசங்களா இருந்தா கூட இருக்குமே தவிர ரொம்ப அந்நியம், சுத்தமா தெரியாது. ஒரு மாணவர் அவ்வளவுதான். எங்க வீட்லயே இருந்து தங்கி படிச்சாரு. இவர் வந்து பள்ளிக்கு டிவிஎஸ் 50ல போவாரு. அப்ப அந்த பையனை பின்னாடி உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போவாரு. இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இப்படி எல்லாம் இருக்கணும், இந்த மனிதர்களுக்கு இடையே எந்த ஒரு பவுண்டரிஸுமே கிடையாது அப்படிங்கறத வந்து சொல்லலாம் இல்ல அவரு. நாங்க பார்த்து அப்படியே கத்துக்கிற மாதிரி ஒரு இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு எங்க அப்பாவோட ஆளுமை சொல்றதுக்கு. நான் ஒரு சின்ன கவிதை கொண்டு வந்திருக்கேன். அத உங்களுக்கு ஒரு அனைத்து தந்தையருக்கும் ஒரு அர்ப்பணிப்பு மாதிரி வழங்குறேன். சிம்ம சொப்பனமாய் சினந்து. அப்பா அப்படின்னால வந்து அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கறதுதான் அம்மாக்களோட ஒரு மந்திர சொல்லா இருக்கும். அதான் சிம்ம சொப்பனம். சிம்ம சொப்பனமாய் சினந்து தம் மக்கள் தாங்கும் தந்தையர், கரடியாய் கத்தி கலங்கி உள்ளத்தில் விரதமிருக்கும் வீரப்புருஷர்கள், அன்பை வெளியே சொல்ல தெரியாது கண்டிப்பை காக்கும் கருப்பண்ண சுவாமிகள், சொல்ல தெரியாத காரணத்தாலேயே வில்லன் வேடம் பெற்று விழிக்கும் நல்ல தங்காள் நன்னறி நாயகர். அன்பை சொல்ல தெரியாத காரணத்தாலேயே வில்லன் வேடம் பெற்று விழிக்கும் நல்ல தங்காள் நன்னறி நாயகர். இந்த நல்ல தங்காள் அப்படிங்கிறது ஒரு தாயுமானவர் அப்படிங்கறத சொல்றதுக்கு ஒரு குறியீடு மாதிரி சொல்லியிருக்கேன். பிள்ளை நிலா முகங்களில் வெள்ளை முழு நிலவு மட்டும் பார்க்க தள்ளாடும் உள்ளத்து உத்தமர்க்கு வாழ்த்துக்கள். தந்தையர் தவிப்பும் தியாகமும், தந்தையரின் தவிப்பும் தியாகமும் தணலாய் தனித்து தெரிவதில்லை. நீரு பூத்த நெருப்பாய் தகிப்பாய் பொறுப்பாய் வெளிப்படும் ஈர நெருப்பு. தந்தையர் அன்பு தணலாய் தனித்து தெரிவதில்லை. நீரு பூத்த நெருப்பாய் தகிப்பாய் பொறுப்பாய் வெளிப்படும் ஈர நெருப்பு. தரணியில் உள்ள தந்தையர்க்கு தலை தாழ்த்தி வணங்குகிறேன். வாழியனர். நன்றி. ஒரு கொஸ்டின்மா, அவங்க சாமியா இது கோஆர்டினேட் பண்ண ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். உங்க அப்பா பத்தி அந்த பையனுக்கு கூட படிக்க வீட்டுல வச்சு படிக்கிறதுனா பெரிய காரியம். அது அந்த காலத்துல இந்த காலத்துல பண்ணாலுமே அது ரொம்ப பெரிய காரியம். நான் ரொம்ப ரியலி அப்ரிஷியேட் பண்றேன். இப்போ வந்து ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, அவர் இப்ப என்னவா இருக்காரு அப்படின்னு தெரியும்? படிச்சு முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலையில இருக்காரா என்னன்னு? ஆமா, அவர் வந்து படிச்சுட்டு கல்லூரிக்கு போனாரு. ஆனா அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை. ஏன்னா நாங்க வந்து வேற ஊருக்கு போயிட்டோம், அப்பாவுக்கு சிகிச்சைக்காக வேற ஊருக்கு போயிட்டோம். அந்த மாதிரி எனிவே நன்றி. கல்லூரி வரைக்கும் போயிருந்தாருன்னா அவரு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு தான் வந்திருப்பாரு. கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அப்படி பண்றது பெரிய காரியம், அது ரியலி பெரிய காரியம். பேசலாமா? சாரி, இது அந்த கவிதையை பத்தி ஜஸ்ட் ஒரு வார்த்தை. வில்லனாக இருந்து பேர் எடுத்தவர் தந்தைன்னு சொன்னீங்க. அது ரொம்ப பொருத்தமா இருந்தது. என்னோட அப்பா கேஸ்ல அன்பு காட்ட தெரியாமல் வில்லனாக போனவர், வில்லன் என்று பேர் எடுத்தவர். ஈரமான நெருப்புன்னு சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. அது முதல்ல அதை கேட்கறது ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. தேங்க்யூ ராஜி. சௌமியா நீங்க பேசுங்க. ஒரே ஒரு இந்த ஈர நெருப்பு அப்படிங்கிறது வந்து வள்ளலார் பயன்படுத்துற ஒரு பதம். ஈர நெருப்பு அப்படிம்பாரு. நன்றி ராஜி அவர்களே. சூப்பரா ஒரு கவிதையோட அப்பாவின் பெருமை, அப்பாவின் புகழ சொன்னீங்க. ரொம்ப நன்றி. அடுத்து நான் சொல்றேன். பேசுங்க சௌமியா. வணக்கம். என் பேரு சௌமியா கணேஷ்ராம் என்னோட அப்பா. நான் என் தாயுமானவர் அப்படின்னு சொன்னதுனால என்னோட அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா பத்தி சொல்ல போறேன். கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கிறேன். என்னோட கொள்ளு தாத்தா பேர் வந்து ஸ்ரீ சங்கர ஐயர். 1910, அதாவது 1910 அப்ப வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. கிருஷ்ணாபுரம்னு சொல்லிட்டு தென்காசி மாவட்டத்துல வந்து ஒரு சின்ன குட்டி கிராமம். இப்பவே அது கிராமம்னா 1910 நீங்க யோசிச்சுக்கோங்க. அங்க வந்து இந்த திண்ணை பள்ளிக்கூடம்னு சொல்லிட்டு சும்மா வீட்டுக்கு வாசல்ல வர 10 பசங்களை வச்சு ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க என்னோட கொள்ளு தாத்தா. அப்ப காரினேஷன் எலிமெண்டரி ஸ்கூல்னு ஆரம்பிச்சாங்க.
கணேசன் சார் சொன்ன மாதிரி சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னு சொன்னாங்க இல்லையா? ஒரு சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. அதே ஒரு சமுதாயத்தையே உயர்த்தணும் அப்படின்னா அப்பனா தான் அந்த இப்ப சொன்ன மாதிரி அந்த கண்ட்ரி டெவலப் ஆகும். என்னைக்குமே நான் எங்க போனாலுமே என்னோட கொள்ளு தாத்தா பத்தி நான் பேசுறது ரொம்ப பெருமைப்படுற விஷயம்னா, அந்த 1910 வருஷம் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தும் ஒரு 10 பேரை வச்சு வாசல்ல ஸ்கூல் ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஆரம்பிச்சாங்க என்னோட தாத்தா. ஸ்ரீ சங்கரா நடுநிலை பள்ளின்னு இன்னைக்கும் இருக்கு. 1939 வரைக்கும் என்னோட கொள்ளு தாத்தா அந்த ஸ்கூல்ல ரன் பண்ணாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ஒரு ஹெல்ப்ல தான் அந்த ஸ்கூல் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் 1939 இருந்து என்னோட தாத்தா அனந்த சுப்பிரமணியன் அவர் அந்த ஸ்கூலை எடுத்து ரன் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் சிறந்த தலைமை ஆசிரியர்னு சொல்லிட்டு ஜனாதிபதி கையால விருது வாங்கினவர் என்னோட தாத்தா. அதுக்கப்புறம் என்னோட தாத்தா வந்ததுக்கு அப்புறம் அந்த எலிமெண்டரி ஸ்கூல் ஸ்ரீ சங்கரா பள்ளி அப்படிங்கறத மிடில் ஸ்கூல் நடுநிலை பள்ளி ஆக்குனார் என்னோட தாத்தா. என்னோட தாத்தா 1994 வரைக்கும் அந்த ஸ்கூல்ல எடுத்து நடத்தினாரு. அதுக்கப்புறம் என்னோட அப்பா 1994 இருந்து அந்த பள்ளிக்கூடத்தை இன்னி வரைக்கும் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, என்னோட குடும்பம் தவிர, அதாவது என்னோட கொள்ளு தாத்தா அப்படின்னா என்னோட அப்பா படிக்க வச்சது, என்னோட தாத்தாவை படிக்க வச்சது, சின்ன தாத்தா பெரிய தாத்தாவை படிக்க வச்சது போக, இன்னைக்கு அந்த ஏரியால இருக்க பெரிய பெரிய டாக்டர்ஸ், பெரிய பெரிய வக்கீல், பெரிய பெரிய ஸ்டில் கலெக்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல இருந்து படிச்சு, இந்த சொல்லும் போதே எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. எனக்கு அவங்களை நினைக்கும் போது அவ்வளவு பெருமையா இருக்கு. எங்க ஸ்கூல்ல இருந்து படிச்சு வந்தவங்க. இதுல எனக்குள்ள என்ன ஊறுச்சு அப்படின்னா, எங்க அப்பா ரொம்ப சுதந்திரம் கொடுப்பாரு. சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா, நீ இது படிக்கிறியா சரி. நான் 18 வயசுல 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச உடனே அந்த ஸ்கூல்ல நான் டியூஷன் எடுப்பேன் அப்படின்னு எங்க அக்காவும் நானும் அந்த ஸ்கூல்ல டியூஷன் எடுத்தோம். அப்பவே ஆரம்பிச்சிருச்சு எங்களோட அந்த சமுதாயத்துக்கு படிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்கிட்ட படிச்ச ஒரு மாணவர் இன்னைக்கு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்டோட ஒரு உயர்ந்த பொறுப்புல, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டெல்லியில ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி லாஸ்ட் வீக் அவர் எனக்கு கான்டாக்ட் பண்ணாரு. அவர் ராமநாதன் சொல்லிட்டு, அக்கா உங்கள்ட்ட நான் படிச்சேன்க்கா, இன்னைக்கு இது பண்றேன், எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்கக்கா அப்படின்னு. உண்மையிலே ஒருத்தருக்கு நம்ம கொடை செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அறிவு தான் நம்ம கொடுக்கணும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மூலமா என்னோட அப்பாவோ என்னோட தாத்தாவோ என்னோட கொள்ளு தாத்தாவோ என்னைக்குமே சம்பாதிச்சது கிடையவே கிடையாது. இது இன்னைக்குமே கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான். கவர்மெண்ட் கொடுக்கற சம்பளத்தை வச்சுதான் காசை வச்சுதான் ரன் பண்றாங்க. இன்னைக்கும் ஸ்கூல் கவர்மெண்ட் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அது போக சில அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு காசு கொடுப்பாங்க. பட் இந்த பசங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்டேஷன்ல ஆரம்பிச்சு ரெண்டு வேன் அப்பா தான் பண்றாங்க அதெல்லாம். சோ ஒரு சமுதாயத்தை முன்னேற்றணும் அப்படின்னா கல்வி எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த ஒரு முக்கியமான பொறுப்புல என் தாயும் மாணவர்களான என்னோட தாத்தா, என்னோட கொள்ளு தாத்தா, என்னோட அப்பா ரொம்ப முக்கியமான ஒரு பங்குல இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அதை நினைக்கும் போது எனக்கு எப்பவுமே பெருமையா, இங்க போனாலும் நான் அதை சொல்றதுல ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் அடைவேன். என் தாயுமானவர்களை பத்தி இன்னைக்கு உங்க முன்னாடி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம், என்னோட அப்பா அப்படின்னு சொன்னா என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல மாட்டேன். ஆனா சுதந்திரம் கொடுப்பாரு. உனக்கு எது கரெக்டா பண்ணுதோ அதை நீ பண்ணு, உனக்கு இது சரியா எல்லாருக்குமே தான். என் வீட்டுல என்னோட சகோதரர் சகோதரிகள் எல்லாருக்குமே தான். அப்புறம் சொசைட்டி, இந்த கோவில் சம்பந்தமா நிறைய விஷயம் பண்றது எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பவும் ஒரு கோவில் கட்டுறது ஒரு திருப்பணி கொடுத்திருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்க ஊர்லயே. சோ இதுதான் என்னோட தாயுமானவர்கள் பற்றி உங்கள்கிட்ட கலந்துக்கிட்டு உங்கள்கிட்ட சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி.
பிரமாதம் சௌமியா, பிரமாதம். மிக அருமையா தாய்மானவர்கள்ல வந்து அஹ், அப்படியே உருவாக முடியாது, அது வழி வழியா வருதுங்கிறது நீங்க சொல்லியிருக்கிறீங்க. உங்க கொள்ளு தாத்தால இருந்து எல்லாரையுமே நீங்க இணைச்சு சொல்லியிருக்கிறீங்க. சமுதாய பணி பண்ணிட்டு இருக்கிற உங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய நன்றி. எல்லாரும் பேசிட்டாங்களா இப்போ? இல்ல பேசிட்டாங்க. நான் ஒரு குரூப் தேவி போட்டோ இன்னும் எடுத்துக்கிறேன். இருக்கிறாங்க. தேவி இருக்காங்க. கொஞ்சம் தேவி தேவி இருக்காங்க. அவங்க ஆனா தேவி இருக்கிறாங்க. தேவி தேவி இருப்பாங்க. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்க. இந்த பேச்சாளர் எங்க காணுமேன்னு பார்த்தேன். சரி, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்கீங்க. போன தடவை அம்மாவை பத்தி பேசணும், இந்த தடவை அப்பாவை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த விஜய்க்கு ரொம்ப நன்றி. ஒருங்கிணைத்து கொண்டு சொல்ற சாமியை ரொம்ப அருமையா பேசினாங்க. அப்பாவை பத்தி தாத்தாவை பத்தியும் பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. எங்க அப்பாவை பத்தி சொல்லணும்னா, போன வாரமே நான் சொல்லியிருந்தேன், அவர் பிசினஸ் மேனா இருந்தனால அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் எங்க அம்மா தான் கொடுத்தாங்க. ஃபேமிலி சைட்ல இருந்து குழந்தைகளை பாத்துக்கிறது எல்லாம் முதல் வேலை, அதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருந்தது. அப்பா எல்லா கடமைகள்லையும் சரியா செய்து நல்லபடியா அவங்களெல்லாம் கரையேற்றி வச்சிருக்கிறாரு. அது சொல்லி ஆகணும். அடுத்தது இன்னொன்னு, அவர் எனக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள்ல ஒரு நல்ல பாடம், இன்னும் எனக்கு மறக்காத பாடம் என்னன்னா, ஒரு கதை சொன்னாரு. ஒரு நாயும் ஒரு யானையும் ஒரே சமயத்துல கருத்தரிச்சுட்டான். நாய் வந்து ஒரு 2 மாசத்துல குட்டி போட்டுச்சான், 6 குட்டி போட்டுச்சான். யானை இன்னும் பிரெக்னென்டாவே இருந்ததான். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப அந்த நாய் வந்து அதே நாய் திரும்ப அது பிரெக்னென்ட் ஆச்சான். அதுக்கப்புறம் ஒரு 60 நாள் 65 நாள்ல அது இன்னொரு 12 குட்டி போட்டுச்சான். அதுக்கப்புறம் ஒரு 18 மாசம் இப்படி ஆயிடுச்சான். இந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து இப்ப நான் சொல்றது 18 மாசம் ஆச்சான். அதுக்குள்ளார இது 3 தடவை இது குட்டி போட்டுச்சான். அப்ப இந்த நாய் போய் யானை கிட்ட கேட்டுச்சான், நீ நிஜமாலுமே நினைச்சிட்டு இருக்கியா நீ இன்னும் பிரெக்னெண்டா தான் இருக்கியா, கருவுட்டு இருக்கியா, நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி நாய் கேட்டுச்சான் யானை கிட்ட. யானை சொல்லுச்சான், நான் சுமந்துட்டு இருக்கிறது யானை, நாய் இல்ல அப்படின்னு. சோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும். அந்த கோல் எவ்வளவு பர்சிஸ்டன்ட் கான்ஸ்டன்டா நம்ம இருக்கோம், அதுல விடாப்பிடியா இருக்கோங்கிறது தான் மேட்டர். அதுக்காக அவங்களுக்கு சீக்கிரமா பலன் கிடைச்சிருச்சு, நம்மளுக்கு கிடைக்கலன்னு நம்ம வருத்தப்படுறதோ, கடவுள் நம்மளோட கேள்விகளுக்கு பிரேயர்ஸ்க்கு பதில் சொல்லல இப்போ அப்படின்னு கைவிடுறது, நம்பிக்கையை கைவிடுறதோ அப்படி கிடையாது. சப்போர்ட், கான்பிடென்ட், ட்ரஸ்ட், நம்பணும். முக்கியமா நம்ம கன்சிஸ்டன்டா ஒரு வேலையில இறங்கிட்டோம்னா அது விடாப்பிடியா அதுல முடிச்சு ஆகணும் அப்படிங்கறதுல எந்த இடையில எங்கேயுமே கைவிட்டுற கூடாது அப்படிங்கிற ஒரு கதையை தான் எனக்கு சொல்லியிருந்தாரு. சோ அந்த கதை இன்னுமே எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. இதை சொல்லணும்னு நினைக்கிறதுக்கு ரீசன் வந்து, இன்னும் குழந்தைகள் இதை பாக்குறாங்க அப்படின்னா இந்த கதை வழியா அவங்களையும் அவங்க எண்ணங்களையும் ஏதாவது இல்ல நம்மளுக்கு இது ஒத்து வரல அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ட்ரிகரிங் பாயிண்டா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் இதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடிக்கு எல்லா விஷயங்களும் சொன்ன மாதிரி சின்ன சின்ன அந்த ஆசைகள்ல இருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் என்னோட கல்யாணம் முதல் கொண்டு நான் எங்க அம்மா அப்பாட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. இதை வாங்கி கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க, நான் எதுவுமே கேட்டது கிடையாது. படிக்கிற காலத்துலயும் சரி, குழந்தையா இருக்கும் பொழுதும் சரி, எப்பவுமே சரி, எல்லாமே அவங்க எனக்கு என்ன வேணுமோ அதை அவங்களே செய்திருக்காங்க. சோ அந்த அளவுக்கு எனக்கு கடவுள் வச்சிருக்கிறாருன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் ஒண்ணு கேட்டது என்னன்னா, நான் வந்து பிரபுவை வந்து நான் விரும்புறேன், நான் அவரைதான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆசைப்பட்ட போது அவங்க தடையாவே அவங்க சொல்லவே இல்லை. அவங்க அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணி சரி என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானா ஹைதராபாத்ல இருக்க மியாப்பூர் அப்படின்னு ஒரு சின்ன ஊர்ல நரேஷ் சாரதா அப்படின்னு ஒரு தம்பதி இருக்காங்க. நரேஷ்க்கு 35 வயசு. சோ இது எல்லா விஷயங்களையும் எனக்கு வந்து அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க இப்போ வரைக்கும். சோ இதெல்லாம் நினைக்கும் பொழுது ஃபீலிங் லைக் பிளஸ்ட். இந்த வாய்ப்பு உங்களுக்கு எனக்கு இங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பாரதி கலைமன்றம் இந்த வருஷம் நிறைய புது புது வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டு இருக்குது. அதுக்கு வந்து
இந்த வருஷம் போர்டுல நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி தேவி, ரொம்ப அழகா சொன்னீங்க. தேவி சொன்னதுல வந்து நானும் ஒத்துக்கிறேன். என் பசங்கள்ட்ட இன்னைக்கு நான் பேசும்போது என்ன சொல்வேன்னா, ஏய், நல்ல குடும்பத்துல இருக்கோம், நமக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு முதல்ல நம்ம வந்து ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும், நன்றியோட இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இவ்வளவு நிலைமைக்கு நல்லா வந்திருக்கோம் அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன், அவங்க இருக்கிற அந்த சொசைட்டி பாதுகாப்பான அந்த சொசைட்டியா இருந்ததுனாலதான் நம்ம வந்து அதுக்கு சேலஞ்ச் பண்ணாம நம்மளோட ஃபியூச்சர், நம்மளோட ஆம்பிஷன் அதுல நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது. அப்படிங்கும்போது ரொம்ப அழகா சொன்னீங்க தேவி, ரொம்ப நன்றி. ஸோ நான் இப்ப ஒரு குரூப் போட்டோ எடுக்கலான் இருக்கேன். நீங்க யாரு இருக்கீங்களோ எல்லாரும் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்ல பிக் ஸ்மைல் கொடுக்கணும். பிக் ஸ்மைல் ப்ளீஸ். இன்னும் ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம். எடுத்துட்டேன். Thank you, ma. Thank you for BKM for bringing such an opportunity. Really, you guys are doing a fantastic job. ரொம்ப 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 நன்றி. இவ்வளவு தூரத்துக்கு இந்த BKM நல்ல முறையில் வரும்னு ஆரம்ப காலத்துல நாங்க இப்படிலாம் நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். Thank you BKM. சாமியா பிக்சர்ஸ் எடுத்துட்டேன். இல்ல, அவங்களுடைய தந்தையோட பிக்சர் கொடுக்க ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து உங்க பிக்சர்ஸ வந்து ஷேர் பண்ணுங்க. அந்த கோல்டன் குரூப்ல போட்டாலும் சரி, இல்ல எனக்கு நீங்க அனுப்பிச்சாலும் சரி, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாலும் சரி. உங்கள்ட்ட வந்து டிஜிட்டல் இல்ல, போட்டோ எடுத்து அனுப்பணும்னா அப்படியும் நீங்க அனுப்பலாம். எல்லாரோட பிக்சர்ஸ நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அடுத்து வர நம்மளோட அந்த மாத இதழ் இருக்கு இல்லையா, இந்த நியூஸ் லெட்டர்ல வந்து நம்ம தந்தையர், நம்மளோட தாயுமானவரை சிறப்புவிக்கும் கௌரவிக்கும் விதமா அவங்களோட போட்டோஸ வந்து நம்ம அந்த ஆன்லைன் மேகசின் அந்த இதுல வந்து நம்ம போடலான்னு இருக்கோம். அதனால இன்னைக்கு கலந்துகிட்டவங்க அனைவரும் உங்க அப்பாவோட பிக்சரை ஷேர் பண்ணுங்க. எதர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு இமெயில் ஐடி நான் அதுல போடுறேன், அந்த குரூப்ல போடுறேன், அந்த இமெயிலுக்கு அனுப்பிச்சு வைங்க. எதுனாலும் நான் பாக்குறேன். நன்றி நன்றி நன்றி. ஓகே, தேங்க் யூ. அருமை. உங்கள் அனைவருக்கும் கலைமன்றம் சார்பாக மறுபடியும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க வந்து உங்களுடைய தந்தைகளை பற்றி எங்களுக்கு பேசியதற்கு மிகப்பெரிய நன்றி. உங்கள் தந்தை மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடங்கள் நாங்களும் தெரிஞ்சு கொண்டோம். மிக்க நன்றி. நன்றி நன்றி. தேங்க்யூ சௌமியா. அனைவருக்கும் நன்றி. உங்க தந்தை, உங்கள் தாய்மானவரை பத்தி எங்க எல்லார்கிட்டையும் சொன்னதுக்கு பாரதி கலைமன்றம் உங்களுக்கு தலை வணங்குகிறது. நன்றி. வணக்கம். வணக்கம். Bye bye.